அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். கருணாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயாக்கு வணக்கம், மதுரை வணக்கம், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் 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 ஐயா, எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம். ஓகே சாமி, சொல்லுங்க. ஆரம்பிப்போம். லேட் ஆயிடுச்சு, பிரைஸ் இருக்கு அப்படி ஓகே யா சாமி. போன வாரம் 13வது பாட்டு பார்த்தோம், அரிதாகி. இன்னைக்கு வந்து உருவாகி. படிங்க படிங்க மக்களே, யாராவது. நீங்க தான் 60 வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்களே, எங்களை படிக்க விடுங்க, நாங்க படிக்கிறோம். நீங்க தவறு இருந்தா சரி பண்ணுங்க சாமி. ஓகே சார். ஏன் தவறு? வராது. உருவாகி அப்படி உருவாகி. சரி, நானே படிக்கிறேன், யாரும் படிக்க மாட்டாங்க. நான் படிக்கிறேன் சாமி. உருவாகி உருவினுள் உருவாகி உருவமாகி உருவத்தில் உருவாகி உருவுள் ஒன்றாய். இல்லை சாமி, நான் படிக்கிறேன், இங்க விடுறீங்க எங்களை படிக்க. உருவாகி உருவுள் ஒன்றாய் தானே? அருவாகி அறிவினுள் அருவமாகி அருவத்தில் அருவாகி அருவுள் ஒன்றாய் உருவாகி சத்துவ சிற்குணத்ததாகி குணராகி பொருளாகி குலவான மறுவாகி மலராகி வள்ளியாகி மகத்துவம் அனத்துவமாய் வயங்கும் தேவை. நான் திருப்பி படிக்கிறேன். உருவாகி உருவினுள் உருவமாகி உருவத்தில் உருவுள் ஒன்றாய் அருவாகி அருவினுள் அருவமாகி அருவத்தில் அருவாகி அருவுள் ஒன்றாய் உருவாகி சத்துவ சிற்குணத்ததாகி குணரகித பொருளாகி குலவா நின்ற மறுவாகி மலராகி வள்ளியாகி அனத்துவமாய் வயங்கும் தேவி. சரி, நான் படிக்கிறேன் முதல்ல. நமது திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அவர்கள் அருளிய திருவருட்பாவை வெளியிட முனைந்த அவரது அணுக்க தொண்டர்கள் 6 திருமுறைகளாக வகுத்தார்கள். ஏகசமா இருக்கு, அப்புறம் எங்க விலகிக்கிறது? நாங்க யார் நீங்க எழுந்து ஓடிடணுமா? பாட்டு பாருங்க. படிங்க, நான் பாக்குறேன். நான் எழுச்சி ஓடுறேன். நீங்க படிக்க. இந்த பாட்டு படிக்க வார்த்தை தான் படிச்சா ஒன்னும் புரியல. படிங்க சாமி, ஒரு நீங்க படிங்க பாக்குறேன். நீ நல்லா படிச்சீங்க, நீ நல்லா படிச்சீங்க, கரெக்டா படிச்சீங்க. இல்ல, நீங்க ஒரு வாட்டி படிங்க, நாங்க பாத்துக்கிறோம் எப்படி படிக்கிறீங்கன்ட்டு. உருவாகி உருவமாகி உருவத்தில் உருவாகி பொருள் ஒன்றாய் அருவாகி அருள் அருவமாகி அருவத்தில் அருவாகி அருள் ஒன்றாய் உருவாகி குணத்ததாகி பொருளாகி என்ற மறுவாகி மலராகி வள்ளியாகி மகத்துவமாய் பயங்கும் தேவை. நாசாமி இப்படி கடந்து பிடிக்கிறீங்க, நாங்க சிக்கிறோம் கடந்துக்கிட்டு. உருவாகி போதும் சாமி, வேணாம், போதும், விட்டுருக்கு. நல்லா தான் விட்டுருக்கு, இதோட போதும். சரி, அடுத்த படிக்கிறேன். நமது திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளிய திருவருட்பாவை வெளியிட முனைந்த அவரது அணுக்க தொண்டர்கள் 6 திருமுறைகளாக வகுத்தார்கள். சரியா சாமி? ஆனால் அக்காலத்தில் மக்கள் அதிதீவிர கருத்துக்கள் அடங்கிய 6ஆம் திருமுறை பாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய
பரிபக்குவம் பெறாதவர்களாகவும் சமயப்பற்றே மிகுந்தும் உள்ளவர்களாய் இருந்ததால் முதல் 4 திருமுறைகளை மட்டுமே வெளியிட நம் பெருமானார் அனுமதி தந்தார். உருவ வழிபாடு மாத்தி பண்ணீங்க. அனுமதி அளித்தார், தந்தார் ஒண்ணுதானே சாமியே. அது என்னோட மைண்ட் வேகமா வேலை பார்க்குது. உருவ வழிபாடு ஒன்றே மேலோங்கி இருந்த காலமாக அது இருந்தது. ஞானிகள் இறைவனை பலவிதமாக வடிவங்களிலும் வண்ணங்களிலும் பெயர்களிலும் காட்டி மக்களிடம் பக்தியை வளர்த்தார்கள். யாராலும் காண முடியாத என்ன சாமி போயிட்டே இருக்கு, கடவுள் உருவமாயினார். அந்த கடவுள் அந்த உருவத்தில் உள்ளவராக மக்களால் கருதப்பட்டார். உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் உருவானது. எல்லா உருவங்களும் கடவுளாகவே வணங்கப்பட்டாலும் ஒவ்வொரு உருவத்திலும் காட்டப்பட்டவாறு தனித்தனியே கடவுளர்கள் உள்ளதாக மக்கள் நம்பிவிட்டார்கள். எல்லோரும் பொதுவாக உள்ள இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனைத்தான் பல பல வடிவங்களில் ஞானிகள் கடவுளர்களாக காட்டினார்கள். இதையே உருவும் ஒன்றாய் என்று எடுத்து காட்டியுள்ளார். இதுக்கு இவ்வளவு விளக்குமா? சொல்லுங்க சாமி. வள்ளலார் 6வது திருமுறை வெளியிட்ட ஒரு அனுமதி கொடுக்கலையா? பாட்டை ஓத்தாங்க, ஐயாட்ட காமிச்சாங்க. சரி, ஐயன் முதல் நாள் வாங்கிட்ட போறோம் 5-6 வாடா. முதல் 4 வாங்கினா 4 போதும், 5-6 வேணான்ட்டாரு. 5-6 மக்கள் பக்குவம் இல்ல அப்படின்ட்டாரு. மக்களுக்கு ஏன் சாமி பக்குவம் இல்ல? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வல்லார் இருந்தப்ப அவங்க கருத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. எப்படி பக்குவம் இல்லாம இருந்தாங்க? இல்ல மனசுல ஏறல சார், மனசுல ஏறல, கேட்டு அப்படியே போயிட்டாங்க. கேட்டுட்டாங்க, அவ்வளவுதான். மனசு அக்செப்ட் பண்ண முடியல, அவளால எக்ஸெப்ட் பண்ண முடியல. ஒரு உதாரணம் சொல்லுங்க சாமி, எப்படி எக்ஸெப்ட் பண்ண முடியல? ஒரு உதாரணம் கூட இருந்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஐயா இறைவன் உருவம் இல்லைன்னு சொல்றாருல்ல, இறைவன் உருவம் இல்லைன்றாரு. ஓகே, குடிச்சு வழிபட்டாங்க, உருவமா வழிபட்டாங்க, உருவமா வழிபாடுபட்டாங்க. ஓகே, உருவம் இல்லைன்னு சொன்னா கடுப்பாயிட்டாங்க, முடியல அவனால. சமயத்தை ஊறி இருந்தாங்க அவங்க, சமயப்பற்றி மேலும் இருந்தது. அதனால இது ஐயா பொய் இருந்தா முடியல அவங்களால. சரி, அப்ப இந்த 1ல இருந்து 4 ஏத்துக்குவாங்களா? காரணம் என்னன்னா உருவ வழிபாடுலாம் அதுல இருக்கு. இப்ப அவ்வளவுதான் இருக்கு. சரி சாமி, இப்ப அவர் 1ல இருந்து 4 வெளியாகுனா மக்கள் எப்படி திருந்துவாங்க? உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல ஒழுக்கமும் பக்தியும் வரட்டும்னு நினைச்சாரு ஐயா. ஒழுக்கமும் பக்தியும் தயவும் வரட்டும்னு நினைச்சாரு. அதனால முதல்ல இது 4 மட்டும் பாருங்கப்பா அப்படின்னாரு. கருத்து அப்புறம் அர்த்தம். முதல்ல பேசிக்கா தயவு வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும். 3 வரட்டும் அப்படின்ட்டா? ஆமா, 3 வரட்டும். 4 அதான் இருக்கு பாருங்க. அது ஞானமும் இருக்கும், ஞானமும் இருக்கு. இந்த மகாதேவ மாலை கீத மாலை ஞானம் தான். அப்ப இப்ப இந்த மகாதேவ மாலையே 1ஆம் திருமுறை தானே? நம்ம அதானே படிச்சோம். இப்ப அதான் சொல்ல ஞானம் தான் அது. அவன் அதெல்லாம் அர்த்தப்படல. ஓகே, ஞானிகள் இவற்றை பலவிதமாக வடிவங்களிலும் வண்ணங்களிலும் பெயர்களிலும் காட்டி மக்களிடம் பக்தியை வளர்த்தார்கள். அதாவது சாமி, இந்த உருவங்கள்லாம் எதுக்கு சொல்லுங்க சாமி, அது கொஞ்சம். அதான் சார், இப்போ வச்சுங்களேன், சிவன் வச்சுங்களேன், சிவனை திறப்புமா? திறக்கட்டா? திறங்க. எந்த சிவன் சாமி? ராஜரா? யாருன்னா பரவாயில்ல, இல்லைங்க, நம்ம தேடுறேன், நல்ல சிவனா தேடுறேன். ஸ்ரீயா சொல்றீங்க போல இருக்கு.
சமய தெய்வங்கள். உட்கார்ந்து இருக்கிற சிவனா ஆடுற சிவனா சாமி? என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாமா? நடராஜர் எடுப்போம், அதான் நல்லா இருக்கும். சரி, இந்த சிவன் சொல்லுங்க. எடுப்போம். வேணாம், இதே எடுப்போம். எதை எடுக்குறது? ஏகப்பட்ட சிவன் இருக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க சாமி. இந்த சிவன் ஓகே ஓகேவா? பாருங்க முத. ஓகே 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 ஓகே. இப்ப இந்த வந்து இந்த இந்த ஞானிகள் தான் இந்த இது உருவத்தை உருவாக்குனாங்களா, இல்ல ஆர்டிஸ்ட் வரைஞ்சு வச்சிருக்காங்களா? அப்படி ஞானிகள் சார், ஞானிகள் ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. எதுக்கு? ஒரு மக்கள் உண்மையை உள்ள உண்மையே சொல்லுவதற்கா? ஆமா. ஒரு உண்மையை சொல்வதற்கா? ஆமா. இவர் சிவன் இல்லையா? சிவன் தானே? இல்ல 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 இல்லைங்க. சிவன் தானே அவரு? சிவன் தான். சொல்லுங்க, இதுல ஏதோ ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா உண்மையும் நிறைய உண்மை இருக்கு. சொல்லுங்க, ஒண்ணு ஒண்ணா வாங்க. தலையில இருந்து வாங்க சாமி. முத தலையில மேல தலையில வந்து தண்ணி வருது பாரு வெளியில. மேல தண்ணி வருது சாமி. கங்கை கொட்டுது. இதான் கங்கை 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 கங்கை. அது வந்து அமுதம். அமுதம் தலையில தான் வருதுன்னு காமிக்கிறாங்க. தாம் பண்ண அவன் தலையில வரும் காட்டுறாங்க. அது வெளியில இல்ல கொட்டுது சாமி, அமுதம் உள்ள வரும். உள்ள இருந்து தான் வெளியே கொட்டுது. ஓகே ஓகே ஓகே. அதாவது இது எப்படி உள்ளுக்கு கொட்டுறது காமிக்க முடியும்? முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. சரி விடுங்க. தலையில ஒரு பாம்பு இருக்கு. ஆமா, என் பாம்பு எங்க எங்கெல்லாம் இருக்கு ஆன்மீகத்துல. மூச்சு காத்து தான். பாம்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து மூச்சு காத்து. ஆமா. ஓகே, அடுத்து நிலா. நல்லா இல்ல. மதி. மதி. மதினா அறிவு. அறிவு வந்து வளரணும்னு இப்படி வளர்ப்புறைய போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, கரெக்ட். நல்ல சொன்னீங்க. ஓகே, நான் சொல்றேன் சாமி வழக்குத்தா இனிமே. சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன் சாமி. இதுக்கப்புறம் வழக்கெல்லாம் நான் சொல்ல போறேன். ஓகே ஓகே. நல்லா இருக்காது. சொல்லியா? சொல்லுங்க. வேற என்ன இருக்கு? நெத்திக்கண்ணு இருக்கு. நெத்திக்கண்ணு திறந்துருச்சு அவருக்கு. சரியா சாமி? ஓகே சாமி, நான் இதை சொல்றேன். இந்த பாம்பு ஏன் இப்படி அசையாம ஆடாம கழுத்துல நிக்குது? ஏன் இது இடுப்புல நிக்கல, இல்ல கையில நிக்கல, ஏன் கழுத்துல நிக்குதுன்னா, கழுத்து வந்து காத்து. பாம்பு அப்படியே நிக்குதுனாக்கா, பாம்பு என்ன சொன்னீங்க முத? மூச்சு காத்து. மூச்சு காத்து. எங்கெல்லாம் பாம்பு இருக்கோ அங்க மூச்சு காத்து. இந்த பாம்பு அப்படியே நிக்குதுன்னா மூச்சு அடங்கிருச்சுன்னு அர்த்தம். எப்படி? ஓகேவா? ஓகே. அடுத்து புலி தோல். இது வந்து ஆணவத்தை உரிச்சி போட்டிருக்காங்க. வெரி குட். புலித்தோல் வந்து ஆணவம். சரியா? ஓகே ஓகே. இது வந்து யா சாமி, நீ தத்துவத்தை போயிட்டீங்க. சரி நீங்க சொல்லுங்க சாமி. தத்துவம் அப்புறம் வச்சுக்கலாம். தத்துவம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க வாங்க, ஒண்ணு சொல்லுங்க. பக்தி வாங்க. பக்திக்கு வாங்க. ஓகே. பாம்பு மூச்சு காத்து நின்றுச்சு. அடுத்து சோழம் இருக்கு இல்லையா? சோழம் வச்சதா இல்லையா? சோழம் வச்சிருக்கிறாரு. நமக்கு எதனா ஆபத்து இருந்தா ஆபத்துல சோழத்துல குத்தி காப்பாத்திடுவாரு. நமக்கு சூழத்துல குத்தி காப்பாத்திடுவாரா? நமக்கு ஆபத்தை குத்துவாரு. அதான் சாமி, நம்மள காப்பாத்துறதுக்கு குத்துவாரு. நம்மள காப்பாத்து குத்துவாரு. ஓகே, சரி. அது ஆபத்து இருக்காங்க இல்ல? அவர் வந்து தவம் பண்ற கை வச்சிட பாருங்க. கை எப்படி வச்சிருக்க? கைய சுபம் அப்படின்றாரா? அபயம். பயப்படாதே, நான் இருக்கேன். ஓ, அபயம். அது கை அபயகாரம் இருக்கு. அபயகாரம். கரம்னா கை. அபயகாரம். ரிலாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்களா? நான் இருக்கேன், கவலைப்படாத. பயப்படாத. இருக்கேன், கவலைப்படாத. பயப்படாத. ஆச்சா,
ம். அது எப்படி உட்காரு பாருங்க, சுகாசனம் உட்காரு பாருங்க. சுகாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, ஆ, காலு. ஓகே. அச்சா தவம் பண்றாரு, ஜபம் பாருங்க, விட்டு மாலை. ஜெபம் பண்றாரு, தவம் பண்றாரு. ஆமா, 2 கண்ணால மேல பாத்துக்கிறாரு, நெத்தி கண்டு இருக்கு பாருங்க. இல்லைங்க, நெத்திக்கண்ண மேல பாக்குறாரா? ஆமா, ஓ! கண்ணு அப்படியே மூடின மாரியே இருக்கு. அப்படியே ஆமா, ஒரு ஓகே. அடுத்து? தவம் பண்றாரு. அதாவது அவரே தவம் பண்றாருன்னா நீ பண்ண வேணாமா? இவனே தவம் பண்றான். எல்லாம் பண்ண வேணாமா? நான் பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் அது. ஓ! ஆமா சாமி. இப்ப எப்போதும் சிவன் பார்த்தோமாக்கா, இந்த மாரி தான் வச்சிருப்பாய்ங்க. ஆமா, சிவனே தவம் பண்றாரு. அப்ப நம்ப பண்ண வேண்டாமா? இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தைரியம் கொடுக்குது. தைரியம் நான் இருக்கேன். குடுக்கறதுக்கு. ஆமா, பின்னாடி ஒரு மாடு படுத்துக்கிடக்கு சாமி. அதான் ஒரு வாகனம் பாருங்க. வாங்கணும். அது என்ன தெரியுமா? அது அது தர்ம மாட்டு படை. இல்ல. தர்ம விடை. நீ பண்ற தர்மம் தான் வாகனம் அவருக்கு. அதாவது சாமி, நீங்க தர்மம் பண்ணீங்கன்னாக்கா, தர்மத்தின் மூலியமா அவர் வருவாரு ஆ, அப்படின்றாரா? ஆமா, அதேதான், அதேதான், அதேதான். அப்ப தர்மம் தான் அவரு நம்ம கிட்ட வர்றதுக்கான வாகனம். அவன் நீ தர்மம்னா வந்துடுவாங்க. தயவு, தயவு. தயவு, 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 தயவு. சரி, இப்ப வாங்க. இப்ப உண்மைய சொல்லுங்க. உண்மை என்ன சொல்ல வருது? உண்மைதான். முன்பு வந்ததுனால சிவன் வந்து கருத்துல பாம்பு இல்லையா, மூச்சு சொல்லிட்டீங்க, ம். அறிவு சொல்லிட்டீங்க, ஆ? அறிவு சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதான் வந்துட்டேன். மதி மதி. மதி வந்து அறிவு வளரணும்னு காட்டுறாங்க. ஓகே. ஆமா, அதாவது ஒவ்வொரு சிம்பலா வச்சிருக்கிறாங்க இங்க. அடுத்து? ஆமா, ஆமா. சிவன் வந்து நீ யான தவம். அவரு யானாக்கா 2 கண்ணு, புருவ மத்தி. காய்ச்சி 2 கண்ணு, புருவ குடும்பத்தி மேல. மத்தி. அது கொஞ்சம் உயரமா இருக்கு பாருங்க. ஒண்ணே ஒண்ணு. ஆமா, ஆமா, அதான். ஓகே. அதாவது சாமி இங்க பாருங்க. அதேதான், அதேதான். யா ஆமா, ஆமா, கண்ணு. ஆமா. இது என்ன முதுகு தண்டா? சரி. கீழே ஆமா, வச்சிருக்க அதுக்கு. கொஞ்சம் நேரம் இருவாரு, நேரம் இருக்கும். முதுகு தண்டு நேரா இருக்கணும்ப்பா. ஆமா, சூளம் அப்ப மாதிரி முதுகு தண்டை நேரா வச்சு, புருவ மத்தியில கவனம் வச்சு தவம் பண்ணுங்கப்பான்னு சூளத்துல காமிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் உடுக்கிறது பாருங்க. இல்ல சாமி. அது பேரு தான் ஆயுதம். அந்த ஆமா, ஆயுதத்தால தான் நம்ம வந்து மரணத்தை வெல்ல முடியுன்றாங்களோ. ஆமா, அதான் ஆயுத எழுத்து. அக்கு. எங்க சூளம் இது உடுக்க தொங்குது. அது என்னது? நாதம், சவுண்ட். உடுக்கையில தவம் பண்ணா நாதம். நாதம் கேட்கும். தவம் பண்ணா நாதம் கேட்கும். ஓ, அதனாலதான் இந்த தவத்துலதான் இந்த உடுக்கைய மாட்டி வச்சிருக்காங்க. அது ஆமா, சரி. ஆமா, சூளத்துலதான் உடுக்கைய மாட்டி வச்சிருக்காங்கன்ற. ஆமா, ஆமா, பாருங்க. சாமி, உடுக்க மட்டும் இல்ல. இங்க பாருங்க, கொஞ்சம் மணி எல்லாம் வேற தொங்குதுங்க. சவுண்ட் தான் நாதம். பல சவுண்டுகள் கேட்கும். அடுத்து? அடுத்து வேற என்ன இருக்கு சாமி? இந்த ஒருத்தர் அவ்வளவுதான். இந்த உருவத்துல அவ்வளவுதானா? ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டுது. ஆமா, ஆ ஆ, இங்க விளக்க வேற விளக்க மாதிரி வரும். ம் இப்போ கீழே மேல வரும், மேல கீழே வரணும். கீழே மேல கீழே இருந்து வருமா? வாங்க சாமி. அது மேல இருந்து வந்துட்டோம். இப்ப கீழே எவனோ ஒருத்தன் படுத்து கிடக்குறான் பாருங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேரு என்ன? அவன் கூட பாருங்க, தலை மேல பாக்குதா? இல்லைங்க. அதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணணும். என்ன பாக்குது மேல? தலை, அவன் தலை தலை மேல முகமா. பாக்குதா? இல்லைங்க. தலை என்ன சாமி, கலரே தெரிய மாட்டேங்குது. அவன் பட்டு அவன் தலை கலர்னு வச்சிருக்காங்கப்பா. தலை மேல பாக்குதுல்ல. இல்ல சாமி. தலை மேல பாக்குது. ஓகே. படுத்து கவுந்து படுத்துருக்காங்கல்ல உடம்பு. உடம்பு. அந்த கால் வந்து முறுக்கிட்டு பாருங்க. கால் மேல இருக்கா? இதா முறுக்கிட்டு பாரு. 3 முறுக்கலா பாருங்க. 3 முறுக்களா இருக்கிறான். ஆணவம், மாயை, கண்மம். ஆணவம், மாயை, மாயை, கண்மம். 3 முயலகன் பேர் அவனுக்கு. முயலகன். இவன் பேரு முயலகன். அந்த நாம என்ன செய்யணும்? ம் 3ஐயும் அமுகணும், மெரிக்கணும், அமுகணும். அது மேல ஏறி நிக்கணும்.
அமுக்கணும். அதான் அமைக்கிற அதை பாருங்க. அழிக்க முடியாது, அதை அடக்கணுமா? அமுக்கணுமா அடக்கணுமா அடக்கணும், சாமி? அடக்கணும், அடக்கணும். அடக்கணும். ஓகே. அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. ஓகே. அது சரியா இருக்கும். சரி அதனாலதான் அடக்கிறார், மிதிக்கிறார், அடக்கிறார். சரி. அச்சா ம். அடக்காச்சா ஒரு ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சாமி கால். ஆ, சாமி இத பெருமானு கூட இதுல வெற்றி பெறலையா சாமி? அடக்குனார் தான், அழிக்கல. யாரால முடியாதியா? அது இல்ல, ஐயா ஒழிச்சாருங்க. அதான் கேக்குறது சாமி. ஐயா ஒழிச்சிருக்காருல. ஐயா ஒழிச்சாரு. அப்ப நம்ம பெருமானை அதை செஞ்சு காட்டியிருக்காரு. சாமி நில்லுங்க. ஐயா ஒழிச்சிட்டாரா? ஆமா. சாமி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர்னு பாடினாரு கடைசியா. ஓ, ஓங்கார பாட்டு அடியா. இல்லைங்க, நீங்க இந்த வெல்கனின்னு அதுக்கு சொல்லுங்க. போது அன்னைக்கு என்ன சொன்னீங்க? மாயை வந்து திருப்பி வரும்பா, அருளையே அது வென்றும், அதனாலதான் அப்படி பண்ணிருக்காரு நீங்க. அதான் ரைட் ஆச்சா. ஓங்கார பாடுங்க, ஓங்கார பாட்டு எடுங்க. ஓங்கார அணை மீதில் ஏறி அதா இல்லைங்க சாமி. இப்ப இதை விட்டுட்டு அங்க போகணுமா? இப்ப கேள்வி அழிச்சா ஒத்துக்கொள்ள. இல்ல நீங்க சாமி நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? அந்த வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அப்படின்னாக்கா ஏன் வெல்கன்னு போட்டிருக்காரு அப்படின்றதுக்கு வழக்கு கொடுத்தீங்க. ஆமா, அதுக்கு என்ன வழக்கு? அதை மாதிரி சொல்லுங்க, அப்புறம் இதை பார்ப்போம். ஏன்னா அது வந்து கஷ்டம், சொல்றது கஷ்டம். அருள் எல்லாம் வர முடியாது. இல்ல அவருதான் வெண்டுட்டாரு சாமி, அப்புறம் என்ன திருப்பி வெல்கனின் பேரருள்னு படிக்கிறது இருக்கு? ஐயோ, யாரு எழுதினாரு? தெரியல சாமி. நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து வரலா இருக்கே, அவரு வெல்கனின் பேரருள். ஏன்னா இந்த மாயை வந்து எப்போ இருந்தாலும் வந்து வேலையை பாத்துரும், அதனால அப்படி பாடிக்காரு. நீங்க அப்படிதான் சொன்னீங்க போல இருக்கு. வேலையா ஆண்டவருடைய அருள் இருக்கேன். அது முதல்ல கொடுத்தா பாட்டு போல உலகம் ஒரு வரி இருக்கக்கூடாது. அந்த பாட்டு ஃபுல்லா இல்லைங்க, இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்ப்போம். இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிருவோம். ஓங்கார அணைமீதி ஓங்கார ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் 147. மக்கள் எல்லாம் சத்தமே இல்லாம இருக்கிறீங்க, பாட்டை தேட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. என்ன சமைச்சு நீங்க எல்லாத்துக்கும்? எல்லாம் மௌன விரதம். அட பாவீங்களா, இப்படி பண்றீங்களே இன்னைக்கு பார்த்து. சாமி பாருங்க சாமி, நானே படிக்கிறேன் சாமி. சரி படிங்க. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மணவாளர் சிவந்த அகன்றே ஈங்கார பளிங்கு வடிவெடுத்து எதிரே நின்றார். இருந்தருள்க என எழுந்தேன், எழுந்திருப்பதென்னி ஆங்காரம் ஒழி என்றார். ஒழித்திருந்தேன் நான் அவரோ. இல்லைங்க சாமி, முடிச்சிடறேன். அறிந்திலன் முன் குறிப்பை ஊங்கார இரண்டுருவும் ஒன்றானும் அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. சொல்லுங்க சாமி. ஆங்கார ஒழி என்றால் ஒழித்திருந்தேன். ஆங்காரம் தானே ஒழிச்சாரு, ஆணவத்தை ஒழிக்கலையே. அதான் ஒண்ணு இல்லையே, ஆங்காரமும் ஆணவம் ஒன்றா? ஒண்ணு. என்ன அகங்காரம் வைங்க, எல்லாம் ஒண்ணுதான் சாமி. இல்லைங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தானே. அந்த அகங்காரம் இதெல்லாம் வேறையா? அப்ப எல்லாம் ஒண்ணுதான். ஆங்காரம் மொழி என்றால் ஒழித்திருந்தேன். சரி, இப்ப என்னோட கேள்வி என்னென்ன சாமி?
ஆ, இந்த ஆணவம், இந்த மூலமலம் இருக்குல்ல, ஆமா. ஆணவம், கண்மம், மாயை. ம். ஓகேவா? ஆ, கண்மத்தை ஒழிச்சிடலாம். ஓகே, விட்டுருங்க. ஆ. மாயையை ஒழிக்க முடியுமா இல்ல அடக்க முடியுமா? அது சொல்லுங்க. எல்லாம் ஒழிச்சிடலாம் சார். ஆணவமே போச்சுன்னா மாயம் இருக்கு. ஒழிச்சிடலாமா? சார், ஆணவத்துக்கு காரணம் சார், மாய காரணம் ஆணவம் தான் சார். சரி, ஓகே. சார், இது வர வந்து பாருங்க. ஆணவம், மாயை, கண்மம் இல்லையா? 3. ஆணவம் வந்து நான். சரி. நான் ஒண்ணு ஆசை இருக்கு. ம். அதான் மாயை. மாயை. அந்த ஆசைக்காக செயல்படுத்தின பாருங்க. ம். செயல்படுத்தாத கர்மா. சரி. நான் கர்மா செஞ்சா வேலை வருது. ம். ஆனந்தம் வேலை வரல. சரி. மாயில வேலை வரல. ஆ, கர்மா தான் வேலை வருது. ஓகே. நான் கர்மா செய்யாம இப்போ ஒரு பொருள் இது உங்கள்கிட்ட ஒரு பேனா இருக்கு. சரி. எனக்கு வந்து அதை வாங்கணும்னு தோணுது. எப்படியாச்சும் அடையணும்னு தோணுது. வாங்கணும்னு தோணுது சாமி. அதே அடையணும்னு தோணுது. ரைட், ஓகே. அது அடையுதுன்னா செய்யணும் பாருங்க. ஆ, செயல்பாடு. அந்த செயல்பாடு தான் கர்மா. அந்த கர்மம் கர்மா ஏன் வந்துச்சுன்னா ஆசை. ஆசை. அது ஏதாவது காரணம் ஆணவம். ஆசை ஏன்னாக்கா நான்ற ஆணவம். ஆணவம். அச்சா இப்போ வந்து அந்த கர்மா செய்யற பாருங்க, அது அடையிறதுக்காக. ம். அப்பதான் வேலை வருது. அப்பதான் வேணா வருதா? அதெல்லாம் வந்து இல்லைப்படா வேலை தானே. எவ்வளோ நாள் இருக்கும் அது? எப்போ ம். உள்ள கர்மா அடையிட்டேன்னா ம். வேலை கிடையாது. ஓகே. கர்மா போனா வேலை இல்லை. வேணா இல்ல. கர்மா ஆசை போச்சுன்னா போனா கர்மா இல்ல. அதான் நாம நான்ற ஆணவம் போனா பயம் எதுவுமே இல்லை. பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல. இப்ப என்னோட கேள்வி என்ன சாமி, இது அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி வைக்கிறோமா இல்ல கம்ப்ளீட்டா இல்லாம போயிருதா? கம்ப்ளீட்டா போகிறது முதல்ல சப்ளை பண்றோம். ஆ, அப்புறம் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுறோம். ஓகே, சரி. இப்ப வந்து இங்க வரும். ஐயா ஒழிச்சார். இல்ல, ஐயா ஒழிச்சிட்டாரு. ஓகே. ஆ, இப்ப நீங்க அகோலுக்கு வரும். ஆ. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னதை நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னா என்ன இல்ல கதை? இல்ல 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 வாங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பெருமானார் ஒழிச்சிட்டாங்க ஐயா. மத்த ஞானிகள் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டது வந்து அது வந்து ஒரு வறுத்த வித்து மாதிரி. எப்படி வறுத்த வித்து வந்து செடியாவோ முளைக்காதோ அது மாதிரி ஆணவத்தை வந்து அழிக்க முடியாது, அதை அடக்கி வச்சிருப்பாங்கன்னு அதான் அதான் மும்மா நல்லா அடக்கி வச்சுக்காரு. ஆமாங்க ஐயா. நல்லா இந்த முருகை சாப்பிட்டு அடக்கி வச்சுக்காருல்ல. ஆமாங்க ஐயா. அதான் அடையாளம். ஆனா பெருமானார் வந்து முற்றும் அழிச்சிட்டாங்க. அப்ப பெருமா அழிச்சார். சரிங்க. நல்லா நல்லா அமைச்சா வச்சிருக்காரு. முருகன் ஒரு மயில வாயில வச்சிருக்கான். ஆமாங்க. முருகன் மயில வச்சிருக்காங்க. அடக்கியிருக்காங்க. ஆமாங்க. அடக்கியிருக்காங்க. ஐயா வந்து அழிச்சார். நன்றிங்க. ஓகே சாமி, இங்க வாங்க. பாருங்க. ஆ, அருளமுதளித்தனை அருளை ஏற்றினை அருளறிவளித்தனை அருட்பெருஞ்சோதி. சாமி கொஞ்சம் மேல வந்து பாருங்க. கொஞ்சம் போய் கொஞ்சம் மேல போங்க. மேல போடுங்க. ஓகே. எங்க இருந்து வரணும்? போலீஸ் அப்படி படிங்க. நான் அவனே அப்பல இருந்து என்னையும் பொருள் என்னையும் பொருள் ஓகே. என்னையும் பொருளென எண்ணி என்னுள்ளத்தே அன்பையும் அன்னையும் அன்னையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து. அப்படியே பொருள் பார்த்து வந்துருங்க. சொல்லுங்க. என்ன பொருட்டா நீ என்ன ஒரு பொருட்டா எண்ணி எனக்குள்ள நீ அவனே அப்பாவும் அம்மாவும் இருக்கிற. நீயே இருக்கிற. ஓகே. இருந்து உலகம் இருக்கு இல்லையா? உலகில் சிறிதும் உடம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. உலகில் வந்து கொஞ்சம் கூட உள்ளதை இப்படி இருக்க முடியாம அது இல்லாத அருளால தெரிய வச்சு எனக்கு. சரி. அது உலகில் போறதுனால சின்ன போறதுனால சாமி இது வந்து வள்ளலாருக்கா இல்ல நமக்கா? இது வள்ளலாருக்கு வச்சுக்கோங்களேன். இல்ல வச்சுக்கலாம் முடியாது. நீங்க எக்ஸாக்டா சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். நமக்கு சொல்றாரா இல்ல வள்ளலாருக்கு சொல்றாரா? அவருக்கு அனுபவம் தெரிகிறார். அவரோட அனுபவத்தை சொல்றாரு. சரியா? ஆமா.
ஓகே, இப்போ வாங்க. அடுத்து. அதில் பேர் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் விளக்கி சின்னறி செல்ல உடையெல்லாம் சின்னறி போகாம ஆ, திறன் ஆற்றல் அழித்து கொடுத்து ஐயாவில் இருக்கிற ஒரு நெறி ஐயாவில் இருக்கிற நெறி ஆ. சாக கல்வி சன்மார்க்கா சாகா கல்வி. ஓகே. சாக கல்வி அந்த உழைச்சி வந்து ஒளிர புரிந்துன்னா அறிவிளக்கம் கொடுத்து அறிவு விளக்கம் கொடுத்து. ஓகே. சாகலி தரலாம் என்ன அதான் சாகலின்னா ஆ, தரலாம் சொன்னார். ஓகே. தந்து சாகரத்தையும் கொடுத்தாரு. சாகாவரத்தையும் இது கண்டிப்பா வல்ல இருக்குதான், நமக்கு இல்ல. இல்லாம அதான் ஆண்டவர் வரலாறு தான். ஓகே. அடுத்து மேன்மே அன்பை விளைவித்து அன்பையும் அளவாக கொடுத்தாரு. அன்பையும் விளைவித்தனா என்ன சாமி? தவத்தை விளைவித்தா இல்ல அன்பை கொடுக்கிறாரா? அது ஆண்டவர் அன்பு தான். இது அன்பை விளைவித்து அருட்பேருளியால் இன்பையும் இன்பையும் நிறைவித்து எல்லாம் மின்பதான் கொடுத்து என்னையும் என்னை ஓடுருவாக்கி ரெண்டே ஒன்றா விளையாட்டாங்க. ஆ, என்ன நான் ஒன்று நான் நினச்சபடியெல்லாம் சீரழிபடியா உயிர் திறம்பெற உயிர் உறுதி வர ஐயா அருள் கொடுத்தான். ஓகே. சரி. அருள் நிலை ஏற்றிதான் அறிவு கொடுத்துட்டான். அருள் அறிவு கொடுத்தான். வெயிட் அருள் அர்த்தரை அர்ப்பணி கொடு அர்ப்பணி ஆண்டவரே நீ முதல்ல இருந்து ம், உங்களுடைய அன்னை அப்பனா வீட்டில இருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இல்லைங்க. சபையானவர்கள் பொருளன இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஆமா ம், ஆரம்பிச்சு முறையெல்லாம் ஒட்டம் பண்ணி திருப்பி தடுத்து அன்பை விளைய வச்சு அன்பை கொடுத்து என்னை உருவாக்கி நினைச்சபடிலாம் அரைமணி சீர செய்து உயிர் அழியாத வகையில் அருள் கொடுத்தேன். ம், அருள் நிலை ஏற்றினேன். அருள் அழிவு கொடுத்துட்டேன். நீ கொண்டு குடிச்சிருக்கா கொடுத்துட்டேன் நீ. ம். ஆனா என் மனம் ஒன்று இருக்கு இல்லையா, வாங்க சாமி. என் மனம் வந்து அக்செப்ட் பண்ணணும்ல. ஆ, இது என் மனம் ஜெயிச்சு நினைக்கும் இதெல்லாம் போயிடும். அப்ப இது வந்து வெல்கனின் பேருன்னா மனதை வெல்லுன்னு சொல்றாரா? ஆமா உள்ள உன் பேரும் ஜெயிக்கிட்டோம். என் மனம் தோத்து போனோம். என் மனம் ஜெயிச்ச கூடாது. சாமி நில்லுங்க. இங்க பாருங்க. அன்பையும் விளைவித்து அருப்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் ஓரொரு ஆக்கிட்டான் சாமி. சரியா? வரலாறு உருவமோ கடலாறு உருவமோ ஒன்னாயிடுச்சு. சரியா? அப்புறம் எங்க இருந்து சாமி மனசு வெல்றது? இல்ல நீ ஒண்ணு வச்சீங்க. இப்ப வந்து நீங்க அதெல்லாம் கண்பு போட்டு விட்டு அதை பாட்டுங்க. கையறவு இல்லாத கண்புருவ பூட்டா போச்சு சாமி. இன்னைக்கு நீங்க 9:30 மணிதான். அடுத்த வாரத்துல இருந்து பாப்போம். கையறவில்லாத கண்புருவ பூட்டு. சாமி நடு கண்புருவ பூட்டு தானே? ஆமா. என்ன நீங்க மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? கவனிக்கிறாங்க. தீபா கவனிக்கிறாங்க. தீபா கவனிக்கிறாங்களா? எப்ப பாட்டுலாம் தேடிடுவாங்க. 2 2 4 2. இனிமே நம்ம தான் தேடணும் போல இருக்கு சாமி. 1 3 2. சொல்லுங்க சாமி. இங்க என்னது? அப்படியே இங்க வந்து மேல போங்க. இன்னும் மேல அப்போ நிறுத்துங்க. 5 6 படிங்க. மேருமலை உச்சியில் விளங்கும் 6 6 7 6 7 துரியமலை மேல் உளதோர் சோதிவல நாடு தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியுமது மணி தெரியா? ஓ மணி வீடு. ஓகே இல்லைங்க. துரியமலை மேல் உள்ளதோர் சோதிவல நாடு தோன்றும். ஓ சரி நான் படிக்க திருப்பி. துரியமலை மேல் உள்ளதோர் சோதி வளநாடு தோன்றுமா? வரலையே சாமி. துரியமலை மேல் உள்ளதோர் சோதி வளநாடு தோன்றுமா? அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியும். அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தவர் எழுவார்.
என்று கைதாளம் போடு. சொல்லுங்க. ஆமா. இங்க என்ன வருது? என்னாச்சு? துரியமலைன்னா துரியாயுதம். துரியாதீதத்துல ஜோதி தெரியும், பெருஞ்சோதி தெரியுது. அது தெரியுது. அது ஐயர் மணியோடு தெரியும், பொன்னோடி. பொன்னொழி. அதுக்கு அதை பார்த்தவங்க பார்த்தா செத்தவங்க உயிரோடு எடுத்துருவாங்க. செத்தவங்க உயிரோடு எழுதுருவாங்க. ஓகே. யார் அது செத்தவங்க சொல்லி அடுத்தது இல்லைங்க, இதுல என்ன சொல்ல யாரெல்லாம் இந்த பொன்னொழிய பாத்துட்டாங்களோ, அதாவது பொற்சபைக்கு போயிட்டாங்களோ அவங்கதான் செத்தவங்க எழுப்ப முடியும். சரியா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது படிக்கிறேன். அடுத்தது சொல்லால் அறப்பரிய சோதிவரை மீது. இதை நிப்பாட்டினமா இல்ல கண்டினியூ படிக்கணுமா? படி அப்படி படிங்க இது பாட்டு. இல்ல இதை நிப்பாட்டி முத மாதிரி கண்டினியூவா இல்ல? சொல்லால் சோதிவரை மீது பதியில் நேயமறை போது எல்லாம் செய்வல்ல சித்தர் தம்மை உறும்போது இறந்தவர் எழுவார் என்று புறந்தாரை ஊது. எல்லாரும் செத்தவர்கள் வச்சுறாரு இல்லையா? மேல யாரு செத்தவங்களை எழுப்ப முடியும்னாக்கா பொற்சபைக்கு போனவங்க. ஆமா ஆமா. அச்சா, இப்ப யாரை எழுப்ப முடியும்? இப்போ யாரை செத்தவனா ஒருத்தர் குடிச்சு தவற குடியார அவனை எழுப்பலாமா? அவனை எழுப்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை சாமி. யாரை எழுப்பணும்? யாரை எழுப்பணும்? அதான் ஏழு சொல்லாத சொல்லாத அளக்க முடியாத ஜோதி மலை பெருஞ்சோதி. அங்க துரிய பதியல் துரியத்துல நயமறை ஓது. ஓ, அந்த பெருஞ்சோதியை பாக்குறதுக்கு முன்னுக்கு. ஆமா. எல்லாம் நல்ல சித்தாரு தம்மை விடும்போது தவம் பண்ணிட்டு அவன் நல்லா வந்துட்டான். ஆனா வரப்போறான் இப்போ. அதாவது பெருஞ்சோதியை பார்க்க போறாரு. அவன் அன்னது இறந்துவிடான். ஓ, அந்த மரத்துல இறப்பு வரும் சாமி. ஏற்கனவே சொன்ன இந்த வருஷம் அல்ல இல்லையா? வருமாங்கிறதுக்கு கலக்கவர் பாட்டு எடுங்க. என்னங்க? கலக்க மர புது நடம் கண்டு அது ஆனந்த விடையிடு. இல்லைங்க சாமி, முதல் சொல்லுங்க. அத்வைத ஆனந்த விடையிடு. கலக்க மரவா? ஆமா, அத்வைத ஆனந்த தலைத்துறல்ல, அத்வைத ஆனந்த இடையீடு. மக்களை தேடுங்க குறிப்படியா அத்வைத ஆனந்த இடையீடு. கரைச்சி குடிச்ச மாதிரி சொல்லிட்டு இல்ல, எடுக்கிற அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு 74. பாட்டு சொல்லுங்க சாமி. பாட்டு நம்பர் என்ன? பாட்டு கலக்கமலை. கலக்கமரையா? கலக்கமர பொதுநடம். கலக்கமர பொதுநடம் 5வது பாடல். திருப்பொதுவே திருநடம். கலக்கமர பொதுநடம் பாரியா? 5வது பாடலுங்கய்யா. அத்துவித நெல்லிங்கய்யா எடுக்கிறேன் தம்பி. எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு நீங்க இப்ப இந்த பாட்டு சொன்னீங்க? இந்த கண்புருவ பாட்டு எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்டேன். யார் இருந்தாலும் சொன்னீங்கல்ல பார்த்தேன் சாமி. இங்க அதான் வரீங்களா? அதான் வரையா எந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கு. இந்த பாட்டு பாருங்க. கடைசி பாட்டு பாருங்க. ஃபுல்லா படிக்கணுமா என்னது? அப்பதான் மீனிங் வரும் உங்களுக்கு. கலக்கமர பொதுநடம் நான் கண்டு கொண்ட தருணம். கலக்கமர புதுமதி. நான் படிக்கிட்டே விளக்கம் சொல்றீங்களா? படிச்சிருக்கேன். படிச்சு முடிச்சிடறேன் முத. கலக்கமர பொதுநடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராதெனது குறிப்பில் அகப்படினும் துலக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கி கொள்ளுமோ ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்து. ஓ, இதே யாரு இறக்க முடியும்? ஓ, இங்க சொல்றீங்களா? நான் சாமி நில்லுங்க, நானே சொல்லிடுறேன். இந்த கண்புருவ பூட்டுல அதாவது எல்லாம் வல்ல சித்தர் தம்மை உறும்போது இறந்தார். அதாவது கடைசி நேரத்துல கூட இறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க சொல்றீங்க.
அதேதான். துளக்க மரம் உண்ணும் போது தொண்டை விக்கி கொள்ளுனாக்கா அது சாப்பிடும் போது தொண்டை விக்கிக்குமோ? ஆமா. ஓகே, சரி சரி, ஆச்சா? இல்லைங்க இல்லைங்க, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் சாமி? இப்ப இங்க வாங்க. நீ வெல்கனின் எல்லாம் கொடுத்து நீ பேரல். எல்லாம் கொடுத்துரு நீ எல்லாம் கொடுத்துரு. ம். அந்த மாதிரி ஆயிரம் நான் ஜெயிக்கணும், ஒரு நாள் ஜெயிக்கணும். ஆ? ஒரு நாள் அருள் அருள் கொடுத்து நீ கொடுத்துட்டு சரி, கொடுத்துட்டேன். ஓகே. நான் வந்து அருள் ஐயாக்கு நம்ம தரலாங்க. ஆ, ஆனா அனுபவிக்கும் போது போயிடுச்சு இல்லையா? சரி. இந்த மாதிரி போயிடக்கூடாது. ஆ, அருள் ஜெயிக்கணையா? என்ன சாமி சொல்றீங்க? இங்க மேல பாருங்களேன். இல்ல இல்லைங்க அதெல்லாம் இல்ல 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 இல்லைங்க சாமி, இல்லைங்க. என்னையும் நின்னையும் ஒரு உருவாக்கிய ஆக்கிட்டான். நான் நான் என்ன போகும். நான் பேசுறது நீ கேளையா? சொல்லுங்க சாமி, சரி சொல்லுங்க. என்ன உருவாக்கி இதெல்லாம் அவங்க அவங்க அருள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டான். ஓகே. நான் அனுபவிக்கணும். அனுபவிக்கணும். அந்த இடத்துக்கு என்ன ம். இதான் நான் இது மாதிரி தொண்டைக்கிட்ட வந்து பார்த்து படிச்சீங்க இல்லையா? தொண்டை விக்கிச்சுனாக்கா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி ஆடுறது இல்லையா? கடைசி நேரத்துல கூட பயம் இருக்கா சாமி? அதான். அதனால உன்னுடைய அருள் ஜெயிக்கட்டையா, உன்னுடைய சீர் ஜெயிக்கிட்ட இருக்கட்டையா. நீங்க இதுதான் சொன்னீங்களா சாமி? எனக்கு ஏற்கனவே வேற சொன்ன மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு நாள், இந்த மனம் வந்து அருளையே வென்றோம், அதனால அருள் வெல்லட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஐயா, மனது அவ்வளவு வாக்கிய இல்ல இல்ல மனது அவ்வளவு நல்ல மனது அங்கேயே போயிடுச்சு. ஓகே எப்போ ஓகே போயிடுச்சு? சாமி, பெரிய மனது போயிடுச்சு. புரிஞ்சிச்சு சாமி. ஓகே, இப்ப வருவாங்க. நீ திரண்டு அருள் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்ட. நான் ஜெயிக்கணுமே. நான் தேய்க்கணுமே, அதுதானே பிரச்சனையே. உடம்பு மோசமா உடம்பாச்சே. சரி, இந்த தத்துவத்துல வந்து ஆணவம் ஐயா, கர்மம் மாயையை ஐயா மிதிக்கணும், வந்து நம்ம அப்ப அடக்கணும். அவரோட பேரருள், இறைவனோட பேரருள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பெருமன்னர் கேக்குறாரு. மாயை ஆமா ஜெயிச்சிடக்கூடாது. ஆமா ஆமா அதேதான். ஆமா. சரி. என்னம்மா நீங்க மாயின்னு வரீங்க திருப்பி? மேல இருந்தது இல்ல. இல்லைங்க, என்னையா இது திருப்பி முதல்ல இருந்து வரீங்க எல்லாரும்? ஆமா, நம்ம ஐயா, இப்பதானையா சாவு வராம தடுக்கிறோன்னு இப்ப மாயைன்றாங்க. இந்த மாயை பார்த்து வரும்போது என்னோட தொட்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இல்லைங்க, நீங்க இப்ப ஒரு புது கதையை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப திருப்பி முதல்ல இருந்து வரணும் போல இருக்கு. இப்ப சாமி, எனக்கு இப்ப ஒரு முடிவு சொல்லுங்க. அவங்களுக்கும் இதுன்றீங்க, எனக்குன்றீங்க, ஒரு முடிவு சொல்லுங்க சாமி. ஒண்ணும் இல்ல, முடிவு ஒண்ணுதாங்க. சாமி, நாம தெளிவா ரீஃப்ரேஸ் பண்ற பாருங்க. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சின்னு சொல்றாருனாக்கா, இந்த அத்துவித ஆனந்த அனுபவம் மாதிரி அனுபவிக்கும் பொழுது ஏதாவது நடந்துட போகுதுப்பா. அதேதான் இங்கேயும். இப்ப அவங்க மகேஸ்வரன் என்ன சொன்னாங்கன்னாக்கா, மாயை வந்துட போகுதுன்னாங்க. அதுக்கும் ஓகே நீங்க அவன் பாயிண்ட் என்ன பாயிண்ட் இது வந்து அவன் மாயா சொன்னாங்க. ஏற்பட்டு போகுது இல்ல, தொண்டை வைக்கணுமோ சொல்றாங்க இல்லையா? அதான் மாயான்னு சொன்னாங்க. சாமி, தொண்டை விக்கி கொள்றது மரணம் சாமி. அதான் சார், மாயா இருந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியா சொன்னீங்க மகேஸ்வரியம்மா? ஆமா சார். அதாவது நான் அந்த மாதிரி ஐயா சொல்றதுலதான் சொன்னேன். அந்த கடைசியில வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுத்தா ஒரு சீர் கொடுத்த மாதிரி, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டா கூட நம்ம பொண்ணை கண்காணிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அது மாதிரி வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த இறைவனோட பேரருள் வெல்லணும், நம்ம மாயை நீங்க அந்த கதைக்கு ஏன் போறீங்க? நான் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க மாயைன்னு சொன்னீங்க தானே, அது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். அதான் அந்த ஐயா சொன்னது, அந்த லாஸ்ட் இதுல அந்த மாயை ஜெயிச்சிடக்கூடாது அந்த இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். மாயை ஜெயிச்சிருக்க கூடாது இல்லையே. நான் சாமி, இது ஒரே குழப்பமா இருக்கு இப்போ திருப்பி. இது மாயை ஜெயிச்சிருக்க கூடாதா இல்ல இறப்பு ஜெயிச்சிருக்க கூடாதா? அத சொல்லுங்க. இப்ப மகேஸ்வரியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அருள் வந்து இப்ப வந்து அருள் வெல்லணும், மாயை ஜெயிச்சிருக்க கூடாது, படிச்சிருக்காருன்றீங்களா? ஐயா சரணாஜி, சொல்லுங்க. நடராஜர் பாத்தீங்கல்ல? நடராஜ பார்த்தோம். மெச்சுக்கிறான்ல காலில் மெச்சிட்டு இருக்கான். மாயா அழிஞ்சு போச்சா? மாய அழியல சாமி, அதுதான் நான் கேக்குறேன். இருக்குல்ல, இருக்கு. அது மேலதானே பாக்குது. மேல பாக்குது எப்படா எழுந்து வருவன்ட்டு. ஏன் பாக்குது? அப்போ அது ஜெயிக்கூடாதுன்னு அர்த்தம். அது எப்ப தயாரா இருக்கும் என்ன அழிக்கிறதுக்கு, அது ஜெயிச்சிடக்கூடாதுன்னு கேக்குறேன். இப்ப திருப்பி வருவோம். செல்வசேகர் ஐயா என்ன கேட்டாருனாக்கா,
ஐயா அடிச்சாரு கேட்டாரு. ஐயா அழிச்சிட்டாரான்னு கேட்டாரு. இது நடராஜ உருவம் இது. இது நடராஜ உருவம், இதை விடுங்க சாமி, இது தத்துவம், இதை விட்டுருங்க. இதை பத்தி தான் ஐயா வந்து பேசுறீங்க. அழிச்சிட்டாரு. ஆமா. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஏற்கனவே இந்த வரியில மனம் வந்து வென்ற போதே அதுக்கு அருளை வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். ஆமா. அதுக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னாக்கா, இல்லப்பா இது வந்து மரணம் வந்துற போதே அதுக்காக அருள் வெல்லணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னீங்க. ஆமா. மகேஸ்வரி அம்மா இப்ப திருப்பி மாயை வந்து வென்ற போது அப்படின்னாங்க. ஆமா. அப்படிதானே சொன்னீங்கம்மா? ஆமா. ஆமா. இப்ப அதான் இப்ப என்ன இல்ல சொல்றேன். இல்ல இல்ல அவங்க அவங்க இல்ல பேசிட்டாங்க. அதுக்குதான் நம்ம வெல்கனின் பேரரசு தான் நம்ம பார்க்க வந்தோம் இல்லையா? அந்த இதுக்கு தான் இப்ப நம்ம ஐயா அதை சொல்லி வந்தாங்க. இல்ல இல்ல நீங்க இப்ப கேட்டீங்க அவர்கிட்ட, இது வந்து மாயை வெல்லக்கூடாது அருள் வெல்லணும் அப்படின்னீங்க. அப்ப மூப்பையா ஆமானாரு. எனக்கு அதான் அங்கதான் குழப்பமா இருக்கு இப்ப. ஐயா நீங்க ஐயா வந்து இந்த ஜெயிச்சுட்டாருங்கய்யா. ஆஹ் ஐயா ஜெயிச்சுட்டாரு, மாயை ஜெயிச்சுட்டாரு. இருந்தாலும் இப்ப நீங்க வந்து இறைவன் வந்து மாயை ஜெயிச்சிடக்கூடாது, அதனால உன் சீர் வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருல்ல, அதுக்காக அதை சொன்னோம். அதான் இப்ப நீங்க மாயை ஜெயிச்சிடக் கூடாதுன்றீங்க. ஆனா இது மாயே இல்லையாமே, மாயை தான் எப்பயோ போயிடுச்சாமே. அதுக்கு சம்மந்தம் இல்லையா? இது வந்து இறப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றாருன்றாரு மூப்பையா. இறப்பு காரணம் ஆயே சார். அதான் ஐயா சொல்றாங்களே இறப்புக்கு காரணம் மாயின்ட்டு. இறப்புக்கு காரணம் மாயையா? இறப்பு எப்படி வரும்? அப்ப இங்க மாயை இன்னும் இருக்கு சாமி. அப்ப அது அழியா கேச உள்ள அணைதான் இருக்கு. அப்ப வல்லார் அழிச்சிட்டாருன்றீங்க. ஆஹ் எப்படியானே ஆஹ் அங்கால இல்லையா? ஆஹ் நமக்கு நமக்கு நம்ம இது வந்து அவர் மாத்திரம் இல்ல, ஆஹ் நமக்காக எழுதினாரு. என்ன சாமி அவரோட அனுபவம் நீங்க மேல அனுபவம் தான் சாமி. ம் நம்ம வர வர எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சாமி. இப்ப வர வர புரியல. இல்ல கணக்க பாத்தீங்கல்ல, ஆஹ் ஆனவரும் மரணம் தான் சொன்னார்ல. ஆமா. இப்ப அந்த நாள் வந்து மரணம் வருமா? பேரு பார்த்து பெருஞ்சியை பார்த்து மரணம் போயிடுவில்ல, வராதுல்ல. அவனு பாக்கல சாமி. இங்கே போகாத. அவனு பாத்துட்டான். ஏன் போகாத? சொல்லால் அளப்பரிய சோதி வரை மீது தூய துரியத்துலதான் இருக்கிறான் சாமி. நேயமறை ஓதும் எல்லாம் சித்தர் தம்மை உரும்போது வந்துட்டாரு. தம்மை உரும்போதுன்னா கலக்க வராரா? ஆமா. சரி. அவரு போய் இறந்தார். வரும்போது உயிர் போயிடும். சரி. இதோ ரீசன், அது சொல்ல. சரி போயிருமோ கலக்க படல. சரி விடுங்க சாமி. இந்த பாரு திருப்பி இந்த பாரு பார்க்க வேண்டாம். இங்க வந்து இந்த வெல்கனின் பேரருள் மாயைக்கு சொல்லப்படுதா இல்ல இறப்புக்கு சொல்லப்படுதா? இல்ல ரெண்டுக்குமே சேர்த்தா? ஐயா வள்ளலார் மாயை வென்றதுனால இறப்பை வென்று விட்டார் இல்லைங்களா? இல்ல இப்ப இங்க மாயை இருக்கா இல்லையா சாமி? இப்ப மாயினாலதான் இறப்பு வருதுன்றீங்கன்னாக்கா அப்ப அந்த மாயை சாமி மாய உடம்புள்ள இருக்கு இல்லையா? எல்லாம் உள்ள இதுதான் செய்யும். அப்ப அது அடிக்க முடியாது சாமி. அது இருக்குது, அடக்கிதான் வச்சிருக்கோன்னு சொல்லுங்க. சரியா? வள்ளலார் அடக்கிட்டாரா இல்ல நம்ம தான் அடக்க முடியுமா? ஒழிச்சது எனக்கு பாட்டு பாத்தீங்கல்ல, ஒழிச்சிட்டாரு. அடுத்து ஒழிச்சது இல்லையா? சரி. இங்க வந்து அடக்கிறது, அங்க ஒழிக்கிறது. இந்த பாட்டுல பாட்டு இருக்கு இல்லையா? சரி. இந்த பாட்டுல வந்து அடக்கிறது அடக்கிறது, மாயை அடக்கிறது. அந்த பாட்டுல வந்து ஒழிச்சது. அப்ப இந்த பாட்டுல வந்து வள்ளலாருக்கு இன்னும் மாயை இருக்குன்றீங்க. ஐயோ, யாருக்குன்னா மாயக்கே இருக்கேன். ஐயோ, எல்லாத்துக்கும் இருக்கியா? சரி சாமி விடுங்க. சரி விடுங்க. அழிக்க முடியாதுதான் அமைச்சிருக்கல. இல்ல இப்ப வந்து வல்லார் மட்டும் தான் அழிச்சிருக்காரு, மத்தவங்க யாரும் அழிக்கல. சரியா? ஆமா. ஓகே. ஆண்டவன் அழிக்க மாட்டான்னு சொல்லி இந்த கருத்து தானே சாரு. கடலையா ஆள் இல்ல. அப்படி ஒரு ஆள் இல்ல சாமி. இது விடுங்க. இது வந்து தத்துவம் சாமி. அந்த கான்செப்ட் தான் எனக்கு புரியல. தத்துவத்துல வந்து இருக்கிற காமிக்கிறாங்க. சரி. இருக்குன்னு காட்டுறாங்க. சரி. அதுல வந்து நான் அழிச்சேன்னு சொல்றாரு. அது வர பிராக்டிகல். ஓகே. இது தத்துவ விளக்கம் தான். இது தத்துவ விளக்கம். ஓகே சாமி. சரி இப்ப நமக்கு இதுக்கு வருவோம். இப்ப அனுபவ மாலைக்கு, இது மகாதேவ மாலைக்கு வருவோம். ஓகே. இப்ப என்னாச்சு? ஒரு வரி காட்டி இருக்கிறீங்க. ஒரு வரி பாக்கல. ஒரு வரி கூட பாக்கல.
சிறப்பு. அந்த கடவுள் அந்த கடவுள் அந்த உருவத்தில் உள்ளவராக மக்களால் கருதப்பட்டார். ஆமா. உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் உருவானது. அது என்ன சாமி? ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் உருவாச்சுன்னா எப்படி? எல்லா உருவங்களிலும் கடவுளாகவே வணங்கப்பட்டாலும் ஒவ்வொரு உருவத்திலும் காட்டப்பட்டவாறு தனித்தனியே கடவுளர்கள் உள்ளதாக மக்கள் நம்பிவிட்டார்கள். தனித்தனியா இருக்கு. இப்ப என்னன்னா சாமி, ஞானிகள் ஒவ்வொரு நிலை இல்ல இந்த தவம் இதோட அனுபவ நிலையை காட்டுறதுக்கு ஒவ்வொரு, அதாவது பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் காட்டினார் சாமி வந்தார் சொல்லுவாரு. தனித்தனியா காட்டுனதெல்லாம் அது அனுபவம்னு தெரியாம உண்மையாவே அப்படி ஒரு கடவுள் இருக்கிறதா நம்பிட்டாங்க. அது என்னன்னு சொல்றாரு, கண்ணை மூடிக்கொண்டு உண்மையாக இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டு உலர்கிறார்களா? இந்த வார்த்தையை சொல்லுங்க சாமி. பெரியோர் என்று பெயர் கொண்டிருந்தவர்களும் அப்படியே இருப்பதாக நம்பி ஏமாந்து கண்ணை மூடிக்கொண்டு உலருகிறார்கள். ஓகே. எல்லோருக்கும் பொதுவாக உள்ள இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனைத்தான் பல பல வடிவங்களில் ஞானிகள் கடவுளர்களாக காட்டினார்கள். ஓகே. அதாவது ஒருவரைத்தான் பல பல வடிவங்களில் ஞானிகள் கடவுளர்களாக ஏன் இந்த பல பல வடிவம் காட்டினாங்க சாமி? அது ஒன்னே காட்டிட்டு இருக்கிறாங்க. இதான் குழப்பம். தத்துவ விளக்கம், தத்துவ விளக்கத்தை காட்டுது. இப்படி ஒன்னா இது, இப்படின்னா இது, சிவன்னா இப்படி, முருகன்னா இப்படி அப்படின்னு காட்டுறதுக்காக. மேபி நம்ம அந்த காலத்துல சாமி இன்டர்நெட் எல்லாம் இல்ல போல இருக்கு. அப்ப இந்த மாதிரி உருவம் பார்த்து தெரிஞ்சுங்கப்பா, இதான் விளக்கம். இதையே உருவுள் ஒன்றாய் என்று எடுத்து காட்டியுள்ளார். உருவுள் ஒன்றாய் உருவாகி உருவினில் உருவமாகி உருவத்தில் உருவாகி உருவுள் ஒன்றாய். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க. இப்ப ஆமா சரி, அங்க ஒன்னொன்னா சொல்லிருக்கீங்க. இது கொஞ்சம் சொல்லுங்க. உருவாகினாக்கா உருவமாயிருக்கானா? ஆமா. உருவத்துக்குள்ள உருவமாகி இருக்கானா? ஆமா. அது எப்படி சாமி? ஒரு உருவம் இருக்கு, இப்போ சிவன் இருக்கிறோம், சிவனுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதனை சொல்றீங்களா? உருவாகி. சரி, அது விட்டுருங்க. உருவத்தில் உருவாகி அப்படின்னா முருகன் தான். அந்த உருவத்துல இருந்து இன்னொரு உருவம் வருது. உருவல் ஒன்றாயினா எல்லா இடத்துலயும் ஒருத்தன் இருக்கலாம். நீங்க முருகன் சொல்லுங்க, சிவன் சொல்லுங்க, அனுமான் சொல்லுங்க, வெச்சுமின்னு சொல்லுங்க, மால்னு சொல்லுங்க, எல்லா உருவத்திலையும் கடவுளை தான் பாக்குறீங்க. வண்ணம் வேறினும் வடிவம் வேறினும் இதெல்லாம். ஓகே, அடுத்து படிங்கப்பா. படிக்கிறேன். படிக்குமா? கொண்டாருங்க. இப்ப எந்த வரைக்கும் போறோம் சாமி? அடுத்த வரைக்கா? அருவாக்கி போறோம். ஓகே, படிக்குமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். இறைவனை உருவமாக காட்டிய ஞானிகள் அருவமாகவும் விளக்கியுள்ளனர். மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்று இறைவனை சுட்டுகின்றார். வெளி ஒன்றே எங்கும் நிறைந்தது. வெளியாக மட்டுமல்லாமல் அந்த வெளிக்குள் வெளியாக இறைவன் கலந்திருக்கும் மாண்பினை அருவினில் அருவமாகி என்றார். இறைவனை அருட்பெருஞ்சோதி என்று கூறும் நம் பெருமானார் அந்த அருட்பெரும் ஜோதியானது இந்திரியங்களும் கரணங்களும் செயல்பாடற்று வெளியாக விளங்கும் போது ஏற்படும் அனுபவம்தான் என்றும் தாம் எழுதிய அகவலில் விளக்கியுள்ளார்.
ம் அந்த இறைவனை அனுபவம் உருவமா இல்ல இதை முடிச்சிருவோம் இது. சரி படிச்சுங்க. அந்த அனுபவம் கரணங்கள் கரைந்த வெளியில் ஏற்படுவதால் இறைவன் அருவத்தில் அருவாகி என்றார். உருவமானாலும் அருவமானாலும் இறைவன் என்பவன் ஒருவனேயாதலால் அருவுள் ஒன்றாய் என்றார். குணங்கள் கூடிய போதுமா இன்னும் இருக்கா? அந்த லாஸ்ட்ல இந்த 3 வரி இருக்கு. படிச்சுங்க. குணங்கள் கூடிய ஞானிகளுக்கு இறைவனே குருவாகவும் விளங்குகின்றான். நம் பெருமானாருக்கு இறைவனே குருவாக இருந்து அருளினான். ஓகே நில்லுங்க. இறைவனை உருவமாக காட்டிய ஞானிகள் அருவமாகவும் விளக்கியுள்ளார்கள். எக்ஸாம்பிள் கொடுங்க சாமி. இறைவனை உருவமா காட்டாங்க, அருவமா எப்படி காட்டினாங்க? வெளி மையுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்று இறைவனை கடவுள் வந்து ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான வல்லர் சொன்னார். இது வந்து ஞானிகள் அருவமாகவும் விளக்கி உள்ளார்கள். அது கேக்குறேன். அந்த வழக்கு தான் ஐயா சொல்றாரு. அந்த வழக்கு தான் ஐயா சொல்றாரா? ஞானிகளும் கடவுளை வெளின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்று இறைவனை சுட்டுகின்றார். யார்? வல்லர் சொல்றது சாமி. வெளி ஒன்றே எங்கும் நிறைந்தது, வெளியாக மட்டுமல்லாமல் அந்த வெளிக்குள் வெளியாக இறைவன் கலந்திருக்கும் மாண்பினை அருவினுள் அருவமாகி என்கின்றார். ஓகே சாமி, வெளி எங்க நிறைஞ்சிருக்கு, அந்த வெளிக்குள் எப்படி அவன் வெளியா இருக்கிறான் அது சொல்லுங்க. அருவம் அவன் தான், அருவம் தானே வெளியே அவன் இருக்க கடந்துருக்கான்ல. இல்லைங்க கிடையாது. இல்ல சாமி, இல்லைங்க. வெளி ஒன்றே எங்கும் நிறைந்தது, இந்த வெளி இருக்குல்ல, எங்க நிறைஞ்சிருக்குல்ல, வெளியாக மட்டுமில்லாமல் அந்த வெளிக்குள் வெளியாக. இப்ப இந்த வெளியும் ஒன்னா வேறையா? வெளிக்குள் மட்டுமில்லாமல் அந்த வெளிக்குள் வெளியாக கடவுள். ஒன்று சூன்யம், முதல் வெளி சூன்யம் சார். முதல் வெளி சூன்யம், அது உள்ளே அதை காய்கிறார். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகன்றாங்களா? அது வேற. இந்த கரணம் கடந்த நிலைகள், இந்திரியம் கரணம் கடந்த நிலைகளை சொல்றீங்க, சரியா? ஓகே. இறைவனை அருட்பெருஞ்சோதி என்று கூறும் நம் பெருமானார் அந்த அருட்பெருஞ்சோதியானது இந்திரியங்களும் கரணங்களும் செயல்பாடற்ற வெளியாக விளங்கும் போது ஏற்படும் அனுபவம்தான் என்று தாம் எழுதிய அகவலில் விளக்கியுள்ளார். தனுகரணாதிகள் தாம் கடந்தறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. அதேதான். அப்ப இந்த வெளின்றது வந்து அருட்பெருஞ்சோதின்றது ஒரு அனுபவம். இது எங்கே வல்லார் சிறுபாது அருட்பெருஞ்சோதியை தந்தாரா அப்படின்னு வருமே சாமி. இங்க இருக்குது அருட்பெருஞ்சோதியை அளித்தானா என்னமோ வருமே. அது அனுபவனால கொடுக்க முடியும்ன்றீங்களா? என்ன கதை? அருட்பெருஞ்சோதியை அளித்தான் அப்படின்னு உனக்கே அளித்தனம் உனக்கே தேவையில்லையா? பாடுங்க, அஞ்சலி வருஷம் பாட்டு சந்தியா பாத்துருங்க. சருமணி மாலை, அஞ்சாம் திருமுறையாது ஆரியா. மக்களே இருக்கீங்க நம்ம புரட்டிக்கிட்டு மக்களே. இது 98 பதிகம். 98 சர்க்குரு மணிமாலை. அஞ்சலி ஒரு அஞ்சலி பாட்டு, அஞ்சலி ஒரு தீவிரம். என்ன பாட்டு? பாட்டு நம்பர் சொல்லுங்கம்மா. அஞ்சலி அஞ்சலி இப்படி மேல போன 15
15 சார். 15. போச்சு. அஞ்சலை நீ ஆ. படிங்கம்மா. அடையாளா? அஞ்சலை அவங்களோட டியூட்டி அஞ்சலை அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை அழித்த நம் உனக்கே துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே நலமே சூழ்ந்து நலமே அப்படியே சூழ்ந்த சன்மார்க்க நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே செலுத்துகிறதா? செலுத்து என்னையா? செலுத்து நிறுத்தலாம். அதாவதுமா நலமே சூழ்ந்த சூழ்ந்த சன்மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் செலுத்துக, செலுத்துக அப்புறம் சுகமே விஞ்சுர அப்படி வருது போல இருக்கு. சுகமே வெஞ்சுர சுகமே வெஞ்சுர மெய்ப்பொருள் மேனிலை தனிலே இந்தியா பேரவில் விளக்கல விஞ்சைகள் பலவுல விளக்குக என்றாய் தஞ்சம் என்றவர் கருள் சத்தியம் முதலே தனி நடராஜ என் சர்க்குருமணியே. சொல்லுங்க சாமி. நீ பயப்படாத, ம் கொஞ்சம் பயப்படாத. என் மகனே அனுப்பி உனக்கு கொடுத்தேன். அருப்பெருஞ்சோதியை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னாக்கா அந்த அனுபவத்தை கொடுத்துட்டேனா? அதான் அதே அதே அதே. இப்ப அப்படி அனுபவம் தன் அகருடைய அடுக்கிறேன். அது 50 தனுகரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அல்பெரிய அனுபவம். அப்ப இந்த அனுபவம் எப்போ வரும்னா அடுத்த வரி. உணர் உணர்வாயா உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவாதீத அருட்பெரும் ஜோதி. அது எங்க பார்க்க முடியும்னா அடுத்த வரி. பொது உணரும் போதலார் பிரித்தே அதுவனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? அடுத்த வரி. உழவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அழக்கின் அளவினில் அளவாம் அருட்பெரும் ஜோதி. இல்லைங்க சாமி, அனுபவம் சரிதானே? ஆமா இல்லைங்க. உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவம். இது எப்படி சொல்லுங்க? என்ன சொன்னீங்க முத? பூர்வமத்திய உணர்வுல புருவமத்தில ஏற உணர்வு. ஓகே, அந்த உணர்வுனால மற்ற உணர்வுலாம் கலக்கணும். மத்த உணர்வுலாம் கடக்கணும்னா கண்ணால, காதல, மூக்கல, வாயில, மனசால. ஓ, தனுகரணாதிகளை கடக்கணுமா சாமி? மேல சொன்ன அதான் அது வந்து உணர்வாய் உணர்வெல்லாம். அதாவது புருவமத்தில ஏற்படுற அந்த உணர்ச்சியினால அந்த உணர்ச்சியிலேயே நம்ம கவனம் வச்சுட்டு இருக்கும் பொழுது காது, கண்ணு, இந்திரியெல்லாம் அடங்கிருச்சு, அந்த உணர்ச்சி இல்ல. அப்புறம் மனம், புத்தி, சித்த, அகங்காரம், கரணங்களும் அடங்கிருச்சு, அந்த ஒரு உணர்வும் இல்ல. அப்ப அந்த அனுபவத்தை அடிச்சு கடைசியில இருக்கு. அவன் தான் வேலை இல்லை. அது எங்க அர்த்தம்? அது எங்க அந்த உணர்ச்சி பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில். பொதுவுல தான் உணர முடியும். பொதுனா புருவமத்தி. பிரிச்சுன்னா அதை விட்டு வெளியே காட்ட முடியாது, அது காட்ட முடியாது. சரி, ஓகே. அது தோன்றாது. வெளியில வந்து பிரிச்சு கடவுள் அங்க இங்க நம்ம காட்ட முடியாது. நீங்க பார்த்து புருவமத்தில தான் பார்க்க முடியும். சரி, எப்படி பார்க்க முடியும்? அடுத்த வரி. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அழைக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா உழவு நல்ல ஒரு டெக்னிக், ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். குருகிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். நீ மற்ற அழைக்கன்னா இதை படிச்சா அதை படிச்சா தெரிஞ்ச முடியாது. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அழைக்கின். அதாவது சாமி, நான் வேதத்தை படிச்சேன், இதை படிச்சேன், அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு கூட சொன்ன ஒரு பாட்டு பார்த்துமே சாமி. வேதத்தெல்லாம் நீ படிச்சுட்டு இருக்க பேசுன்னு வல்லாரே சொன்னாரு ஒரு பாட்டு. என்ன படிச்சாம இது? சரி விடுங்க. ஜாலம் வருங்க அந்த பாட்டு தானே? வேதாகம் ஜாலம், அதெல்லாம் ஒரு மாயை என்ற ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு வேதாகம். அது நீ ஆய்வு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஒண்ணு வரும், ஒரு பாட்டு. இது இப்ப இடத்துல தான் பார்த்தோம். அத ஆய்வு பண்ண வேண்டாம் அப்படிதான் சாமி. அப்படி ஒரு பாட்டு தானே? பாத்துட்டேன் கொஞ்ச நாள் முன்னுக்கு பாத்து நான் வேக பார்த்து போயிடுறேன். அதான் சாமி. அப்ப வேத நூல்கள் மற்ற சித்தர்களோட நூல்லாம் ஒண்ணு பாக்குறத விட பெருமான் மட்டும் போதும் தானே சாமி? கட்டாயமா, சத்தியமா. சரி சாமி. இல்லைங்க, இந்த கேள்வி கேட்டதால அந்த பாட்டை பார்த்தே ஆகணும் சாமி. இடையில இந்த கேள்வி கேட்டுட்டாங்க வேற.
ஹலோ, நான் கேட்டது மட்டும் என்ன மார்க் பண்றீங்க? எல்லாரும் தான் கேள்வி கேட்கிறோம். இல்ல இல்ல, நீங்க கேட்டதுனால இந்த பாட்டை பார்க்க போறோம். அதுல என்னய்யா தப்பு? என்னய்யா சரி, இப்படி பாட்டு. பண்றீங்க? நீங்க என்னய்யா தான் சார் நீங்க தான் நல்ல கொஸ்டினா கேக்குறீங்க. யாரு? இல்ல ஐயா செல்வசேகரன் ஐயா தான் சொல்றேன். ஆஹ் அக்கா வானாக்கா. முத கேட்ட ஒரு கேள்வி இல்லைன்னா அப்படியே மண்டை கண்டெல்லாம் குழம்பிச்சு போங்க. இவரு நாரதர் வேலை பாக்குறாரு பாருங்க இந்த இவரு சாமி. இவரு சாமி சொல்லுங்க. எங்க சாமி அந்த பாட்டு சொல்லுங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கா? என்ன சாமி இது? இடையில தான் பார்த்து சாமி வேதாக நான் அதுல பாத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியல. சரி விடுங்க, டைம் ஆகும் போல இருக்கு, முதல்ல முடிப்போம். அப்படி லோடிங் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கெட். இல்ல அதெல்லாம் உள்ள வச்சேன். அதாவது அதெல்லாம் உள்ள வச்சேன். என்னத்த அந்த பேப்பர்லாம் உள்ள வச்சிருக்கேன். பூஜை போயிட்டு போனோம். வேண்டசாமி, பூஜை ரூம் ரொம்ப தூரம் விட்டுருங்க, அவர் போய் எடுப்போம். நில்லுங்க. ஓகே. அந்த அனுபவம் கரணங்கள் கரைந்த வெளியில் ஏற்படுவதால் இறைவன் அருவத்தில் அருவாகி என்றார். இப்பதான் இங்க வந்திருக்கிறீங்க. அருவாகி, அருவனில் அருவாகி, அருவத்தில் அருவாகி. அதாவது சாமி, நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம் சாமி. இல்லைங்க, இந்த பாட்டு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என்கோவே, துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இங்க சாமி வல்லர் எது வந்து நிக்கிறார், அங்க பாக்குறீங்க. வயிற்றுல புளிய கரைச்சு விடுறீங்க. வெளிக்குள் வெளிகடந்து, வெளின்றது ஒரு அருவம் சாமி. இது வந்து அருவம் இல்ல இல்ல. இந்திரியன் வெளியில இருக்கு இல்லையா? இந்திரியன் எல்லாம் இருக்கு பாருங்க, வெளியில இருக்கு இல்லையா? ஓகே. இந்திரியன் வந்து செயலற்று போகணும். இது வந்து இந்திரியங்கள் அடங்க நிலை. இந்திரியம் வந்து சூனியம் ஆயிடுச்சு. ஆமா. அப்ப உள்ள கரணங்கள் உள்ள இருக்கு இல்லையா? கரணங்களும் நின்று இதுவும் சூனியம் ஆயிடுச்சு. அதான் வெளிக்குள் வெளி. உள்ளதான் கரணங்கள். இது நான் இருக்கு சாமி. இங்க பாருங்க, முதல்ல நம்ம இங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, அறுவதில் அருவாகி, அருவத்தில் அருவாகி, அருவுள் ஒன்றாய். ஒன்றாய். இப்ப இந்த பாட்டு கொஞ்சம் சரியா வருதான்னு பாருங்க. நான் எடுத்திருக்கேன் பாருங்க. அதாவது வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கிறது ஒரு அருவம் தானே சாமி? வெளியே அருந்தாயா? அதான் சொல்றேன், இந்த வெளிக்குள் வெளின்றது அருவத்தில் அருவாகி அப்படின்னு வருமா? ஆமா, கரெக்ட். ஆமா, உள்ளதான். வெளிக்குள் வெளிக்கடந்துன்றது அருவினுள் அருவாகி அப்படின்னு சொல்றாரு. அதான் சேமான்னு கேக்குறாரு. ரெண்டும் சேம் 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 சேம். ஓகே, சத்தியமா சேம். சத்தியமா சேம். ஓகே. அதாவது உருவமானாலும் அருவமானாலும் இறைவன் என்பவன் ஒருவனே ஆதலால் அருவுள் ஒன்றாய் என்றார். நீ உருவன் சொன்னாலும் சரி, அருள் சொன்னாலும் சரி, எல்லாம் சொன்னாலும் சரி. இல்லைங்க, எனக்கு ஒரு என்னமோ லோடிங் ஆகுது. கூட இருக்கு சாமி. ஒன்றுல இரண்டுல ஒன்றினில் ஒன்றில் ஒன்றல்ல ஒன்றே ஒன்றேனும் ஒன்றேவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? அது வந்து அருவம் உருவத்தை பத்தி தானே வரும். சரியா? எடுக்கலாம் இல்லையா? அது அந்த வரியே சரியா வர மாட்டேங்குது. எடுக்கலாம், சொல்லுங்க அது வரிய. ஒன்றினில் ஒன்றில ஒன்றினுள் ஒன்றல ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே அப்படின்னு. அதேதான். அது இது சேமான்னு கேக்குறேன். சேமான் இல்லைன்னா விட்டுருக்கு. சேம் தான் சார். சேமா? சொல்லுங்க. இங்க ஒன்றாய் என்றார்ல, அதுக்கு சொல்றேன். முதல்ல இந்தா முதல்ல அப்படி வருது இல்லையா? சரி, அப்படி முடியும் போது முடிவு பாருங்க, அங்க வரும். அருப்பெருஞ்சோதி முடியும் போது வருதா? அது இங்க 600 கிட்ட வரும். அது ஆமா 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 ஆமா, அங்கதான். இங்க 300 வரும் இல்லையே? என்ன வரி காட்டு, வரி காட்டு பார்த்துடலாம். என்ன சாமி?
ஒன்றினில் ஒன்றில் ஒன்றில் இல்ல இல்ல இது இல்லையே 440ங்கண்ணா. 4 போட்டீங்களா? ஆமாங்கண்ணா. அதான் சொன்னேன் நானே. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சாமி. இப்போ வர ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றரை ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே. இதா சாமி அடுங்க எடுத்துட்டேன் சாமி. விளையாட்டு வாங்க. ஓ, உங்களுக்கு தெரியலையா? இவ்வளவு நேரம் நான் எடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க. விளையாட்டு பாரியா? விளக்கத்தை வேற எடுத்து பாக்கணும். ஓ, நீங்க அத சொல்லிட்டு இருக்கீங்களா? எடுத்து பாரியா எடுத்து பாரியான்னு எதை எடுத்து பாரியான்னு சொல்லல. அதான் நான் அங்க திறந்துட்டு இருக்கேன். திறக்கிறேன். இது 870 இதுல ஈஸி சாமி. இது 870 பட்டுன்னு எடுத்துடலாம். பயமா இருக்கியா? பயமா இருக்கு. என்கிட்ட பேச பயமா இருக்கா? நிறைய படிச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க கேட்டாக்கா அதான் மடக்காதீங்க. மடக்க சாமி அதுதான் சாமி விசாரம். அப்ப நீங்க சொல்றது கேட்டு போறதுக்கா நாங்க இருக்கோம். இல்ல மடக்கதான் இருக்கீங்க. நீங்க சொல்லி கொடுத்தது நாங்க தீட்டிய மரத்துல கூரை பாப்போம் சாமி. சாதாரண ஆள் இல்ல. பாருங்க எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க? நீங்க சொல்லி கொடுத்தனால சாமி நாங்க கேட்கிறோம் கேள்வி. இல்லைன்னா நாங்க கேட்க போறோம். இப்ப நீங்க கொஞ்சம் பெருமை பண்ணணும் சாமி. எங்களை மாதிரி நான் பெத்த பிள்ளை கேள்வி கேக்குதே. குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் ஆயிட்டாருயா. ஆமா, என்ன சொல்றாங்க? நான் என்ன சாமி சொன்னேன்? நான் கேள்விதான் கேட்டேன் சாமி. அந்த காலத்துல இருந்து நான் கேள்வி தானே கேட்டுட்டு இருக்கேன். நானே விட சொல்லியிருக்கேன். நான் விட சொல்லியிருக்கேன். இல்ல கேள்விதான் சார். கேள்வி கேட்கறது ஒரு ஆற்றல் வேணும் சார். எல்லாரும் கேட்க முடியாது. மடக்குவோம் சாமி. நிறைய தெரிஞ்சுச்சுன்னா நாங்க மடக்குவோம். அப்படிதான். நீங்க தயாரா இருங்க. எதுக்கு தயாரா இருங்க? எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஓகே. ஒன்றது இரண்டது ஒன்றில் இரண்டது ஒன்றில் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே தானே? படிங்க. எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு விடுவதால் இருப்பது இறைவன் ஒன்றே. நான் நீ என துவைதமாக இரண்டாகவும் விளங்குவது இரண்டிற்கும் பொதுவான விசிஷ்டாத்வைதம் பொருளும் அதுவே. இந்த மூன்று நிலைகளும் ஒன்றினுள் ஒன்றாக இருப்பதும் அந்த ஒன்று எனும் ஒரு பரம்பொருளே. அல்லது நிறைய இருக்கு. வேற விளக்கம். ஒன்றே என்று கூறும்படி விளங்கும் பரம்பொருளானது ஆணாக விளங்குவது, அது ஆண் பெண் என இரண்டாகவும் விளங்குவது, இரண்டும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றிலேயே இரண்டாக அர்த்தநாரி போல் விளங்குவது, அது ஒன்றினில் ஒன்றாகவே விளங்குவது, அது ஒன்று என்பதாகிய ஒரே ஒரு பரம்பொருளே. அர்த்தநாரியா இருந்தாலும் சரி, எல்லாமே அதுதான். கடைசிதான் சாமி நான் சொன்னது. ஒன்று உருவமாய் விளங்குவது, அது இரண்டு அது அருவமாய் விளங்குவது, ஒன்றினில் இரண்டு அது உருவருவாய் விளங்குவது, அது ஒன்றினில் ஒன்று அது உருவில் உருவாய் அருவினில் அருவாய் விளங்குவது. சோ நீங்க என்ன சொன்னாலும் சரி, உருவம்னு சொன்னாலும் சரி, அருவம்னு சொன்னாலே அதுக்குள்ள கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கத. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நீங்க சிவனை பார்த்துட்டு சிவன்றீங்க. நீங்க வெளியே பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் சிவன் தான் இருக்கிறாப்ல. நீங்க என்ன பார்த்தாலும் அதுக்குள்ள அதான் இருக்காப்ல. இன்னைக்கு நீங்க 9 மணிக்கு போக முடியாது சாமி. அவ்வளவுதான். ஓகே. குணங்கள் கூடிய ஞானிகளுக்கு இறைவனே குருவாகவும் விளங்குகின்றான். நம் பெருமானாருக்கு இறைவனே குருவாக இருந்து அறினான். சுற்றது மற்ற வழி மாசூதது என்றா தொண்டரெல்லாம். நான் ஏன் படிச்சுட்டு இருக்கேன்? படிக்குமா? சுற்றது மற்ற வழி மாசூதது என்று எண்ணாத தொண்டரெல்லாம் கற்கின்றார். பண்டும் இன்றும் காணார். எற்ற தும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே
நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே. சொல்லு பேர் பார்த்துங்க. அடுத்த பக்கம். பெரியதான் பெரிய புரியுது. தவம் பெரிய தவம் புரிந்தேன் என் பற்றி அதிசயமே. ம் பெரிய தவம் புரிந்தேன்னு சொல்லிவிட்டாரு. தவம் வேணான்றாங்க. சரி விடுங்க. இங்க என்னுடைய துறையே, நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது. கற்றதுல என்ன சாமி? தவம் செய்ய கத்துக்கிட்டதா? ஆமா ஆமா ஆமா. கேட்டது நாதம் கேட்டதா? நாதம். பெற்றது அமுதம் பெற்றதா? இல்ல மரணம் இல்லா பொருவாழ்வை பெற்றதா? அமுதம். இன்புற்றது அமுது சாப்பிட்டு இன்புற்றதா? ஆமா. பெரிய சாமி. தவம் புரிந்தேன் என் பெற்று அதிசயமே. சொல்லுங்க. ஐயா, சாமி, அமுதம் பெற்றதும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றதும் தனித்தனியா வருமா, இல்ல அமுதம் பெற்றாலே மரணமில்லா பெருவாழ்வு வந்துருமா சாமி? அமுதம் அமுதம் தான் வந்துடும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். உண்மைதான். நன்றி சாமி. ஓகே. சரி, அடுத்து வேற யார் படிங்கப்பா. சரி நில்லுங்க சாமி. எது வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கோம்? அருவத்தில் குருவாகி வரல. குருவாகி ஒரு முடிச்சிருக்கோம். அருள் குருவாகி அருள் அருள். அறுபத்தில் அருவாகி 62 வரைக்கும் படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓ, அது வரைக்கும் தான் படிச்சிருக்குமா? ஓகே, படிங்கப்பா அடுத்து. நன்றிம்மா மகேஸ்வரிம்மா, நன்றி. நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. குருவாக விளங்குகின்ற இறைவன் சத்தியத்தையும் அறிவையும் விளக்குகின்றான். உண்மையும் அறிவும் இணைந்து விளங்கும் குணமாக இறைவன் விளங்குகின்றான். மனிதர்கள் பால் வெளிப்படும் தீ நெறியெல்லாம் மனிதரது கரணங்களால் ஏற்பட்டவை. ஞானிகளிடமும் நல்லோரிடமும் விளங்கும் நன்னெறியோ இறைவனது ஆகும். என்னுயிர் நீ என ஆரம்பிக்கும் மகாதேவ மாலை பாடலில் என் நன்னெறி நீ என இறைவனை நம் பெருமானார் புகழ்ந்துரைக்கின்றார். குருவாக விளங்குகின்ற இறைவன் சத்தியத்தையும் அறிவையும் விளக்குகின்றான். சொல்லுங்க சாமி, இது என்ன சொல்றீங்க நீங்க? பாட்டு எடுங்க. என்ன பாட்டு சாமி? பாட்டு பாட்டுங்க. 54வது பாட்டா? இல்ல இல்லங்க. இந்த பாட்டு இதுலதான் சாமி நினைக்கிறேன். அது 54வது பாட்டு தான் நினைக்கிறேன். 68 68ஆ? இல்லைங்க. என் உயிர் நீ என்னுயிருக்கு உயிரும் நீ என்னுயிர் நீ என் உயிருக்கோர் உயிரும் நீ. 68ஆ? புக்ல 68. வேகமா சாமியே, பயங்கரம் தான் நீங்க. படிக்குமா. என் உயிர் நீ என் உயிருக்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, என்னை ஈன்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும் பொருள் நீ, என் இதயத்து அன்பு நீ, என் நன்னெறி நீ, எனக்குரிய உறவு நீ, என் நற்குரு நீ, நட்பு நீ, என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண்மூன்று தழைத்த தேவே. சொல்லுங்க சாமி. நல்லெறி தான் மெயின். நன்னெறி நீ, எனக்குரிய உறவு நீ, நல்லெறிதான் நீ. தீநெறி நீ இல்ல. தீநெறி நீ இல்ல. நீ இல்ல. இதுக்கு அப்ப நீங்க எதுக்கு போகணும்னு தெய்வமணி மாலைக்கு. சரி, இப்ப இல்லைங்க. இங்க சத்தியத்தையும் அறிவையும் விளக்குகின்றான் அப்படின்னாக்கா என்ன சொல்ல வரீங்க? உண்மையும் அறிவும் இணைந்து. பாட்டு அதுதான் சாமி இப்ப கேட்டேன் நானு. இந்த பாட்டு கேட்டியா?
பாக்குறமே இப்ப மாலை மாலை ஆ. அந்த பாட்டு எடுங்க. அப்படி சொல்லுங்க சாமி. இந்த பாட்டை இடு. இதா ஓகே பாருங்க, சொல்லுங்க. இத பாருங்க. குருவாகி ஆ. சத்து குணத்தராகி பாருங்க. சத்துவ சிற்குணத்தனாகி. இது பொருளாகி. சரி, இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? அதோட படிப்பார். குருவாக குருவாக விளங்குகின்ற இறைவன் சத்தியத்தையும் அறிவையும் நம்மளுக்கு விளக்கி சொல்றான். சரியா சாமி? ஆமா 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 ஆமா. சத்தியன்றது என்ன? உண்மை அறிவா? ம் உண்மை அறிவும் இணைந்து விளங்கும் குணமாக இறைவன் விளங்குகின்றான். அது என்ன சாமி? உண்மையும் அறிவும் இணைந்து நீ உண்மையும் பாட்டு அறிவும் பாட்டு தான் இறைவன். பாட்டு பாட்டு எப்ப வருது தெரியும். பாட்டு வார்த்தை பாருங்க. இல்ல சாமி. குருவாகி சத்துவ சிற்குணத்ததாகி. ஓ, சத்துவ சிறுகுணம். சத்துவனா உண்மை, சத்துவ உண்மை சிறுகுணம். சிற்குணம்னா குணம். குணம் இது பொருளாகி. அப்படி பற்றி பார்த்து அப்புறம் அர்த்தம் பாருங்க. ஓகே. மனிதர்பால் வெளிப்படும் தீ நெறியெல்லாம் மனிதரது கரணங்களால் ஏற்பட்டவை. அதாவது நம்ம செய்யற சேட்டெல்லாம் நம்மளோட கரணத்தினால வந்ததா சாமி? ஆமா. அதாவது இந்த மனம் வந்து மாயைக்கு அடிமை. இந்த மாயை வந்தனாலதான் குற்றம் நாம செய்யறோம். கர்ணம். ஞானிகரமும் நல்லோரிடமும் விளங்கும் நன்னெறியோ இறைவனது ஆகும். இன்னுயிர் நீ. இப்ப இந்த பாட்டு எது பார்த்தனாக்கா, இந்த நன்னெறி நல்ல குணம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இறைவனது. கெட்டது இருக்கு எல்லாமே நம்மளோடது. ஓகே, அடுத்து படிக்குமா? உருவமாக காட்டப்பட்ட இறைவனை எவ்வாறு அருவமாகவும் ஞானிகள் காட்டினார்களோ அவ்வாறே குணங்களிற் சிறந்தவனாக இறைவனை காட்டி பின்னர் குணங்களற்ற பொருளாகவும் இறைவன் விளங்குகின்றான். உருவமாக காட்டப்பட்ட இறைவனை எவ்வாறு அருவமாகவும் ஞானிகள் காட்டினார்களோ அவ்வாறே குணங்களில் சிறந்தவனாக இறைவனை காட்டி. சாமி, உருவமாக காட்டினாங்க. பாருங்க. குருவாகி சத்திய குணத்தராகி அப்புறம் குணரகித பொருளாகி. குணரகித பொருளாகி அப்படின்னா குணம் இல்லைன்னு சத்தியம் இருக்கணும். குணம் அர்த்தம் குணம் அர்த்தம் குணங்களே இல்ல. நிர்குணனா சாமி? நிர்குணம் தானே? நிர்குணம். உருவமாக காட்டப்பட்ட இறைவனை எவ்வாறு அருவமாகவும் ஞானிகள் காட்டினார்களோ அவ்வாறே குணங்களில் சிறந்தவனாக இறைவனை காட்டி. முதல்ல வந்து உருவமா காட்டினாங்க சாமி, அப்புறம் அருவமாக காட்டினாங்க, அப்புறம் குணத்தில் சிறந்தவனாக காட்டிருக்காங்க ஒரு இறைவனை. குணங்களற்ற பொருளாகவும் இறைவனை. குணங்களற்ற பொருள் சொல்றாங்க சாமி. பொருள் ஒரு இடம் தானே, ஒரு ஆப்ஜெக்ட் தான் அது. சரி, குணங்களற்ற பொருள்னா எப்படி சாமி? புரிய மாட்டேங்குது. குணம்னா ஓகே, சரி, நம்ம தயவு அந்த குணம் கடவுள்கிட்ட இருக்கு. அப்புறம் குணமே இல்லைனாக்கா அது எந்த நல்ல எந்த குணம் கிடையாதுயா. அவனுக்கு எந்த ஒரு குணமும் கிடையாதா? நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு சொல்ல முடியாது. அவனுக்கு அது சார், அவனுக்கு குணம் கிடையாது, நல்லவனுக்கு கிடையாது. சரி, அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நம்ம வேண்டிய நல்லதெல்லாம் கொடுத்துக்கலாம், வேலைக்கு தகுந்த மாதிரி. அவனு ஒண்ணும் கிடையாது. கடவுள் நல்லவரு, நம்மள மன்னிச்சிருவாருட்டு அங்க போயிட்டு நீங்க கேட்க முடியாது. நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஐஸ்ல வைக்க முடியாது. நீ நல்லவன் மன்னிச்சிரு அப்படிலாம் வைக்க முடியாது. வேலைக்கு தக்க மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரா? ஓகே, நன்றிமா. அடுத்து படிங்க. யாரு? மகேஷ் யாரு படிச்சீங்க இப்ப? நன்றி. அடுத்து படிங்க. வேற யாரும்?
வேற யாரு இருக்காங்க? இருக்காங்க, கவிதம்மா படிப்பாங்க, வேற யார் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க 21 பேர் இருக்கீங்க. உருமக அதுல இருந்துங்களாண்ணா? நமக்கு மிகவும் நமக்கு மிகவும் ஆனந்தம் அளிக்கும் நறுமணமாக நறுமணம் வீசும் மலராக அம்மலரை தாங்கி நிற்கும் கொடியாகவும் இறைவனே விளங்குகின்றானாம். இந்த பாடலின் முடிவில் கொடியாக, மலராக, நறுமணமாக இறைவனை பற்றி கூறுவானேன். இறைவனை உருவம் உடையவன் எனத் தொடங்கி அருவமாகவும் கூறப்படுகின்ற நிலையை காட்டி பின்னர் குருவாக விளங்கி நின்று தத்துவமும் அறிவும் உடைய குணத்தனாக மனிதருள் விளங்குவதை காட்டி அவனை நிர்குணத்தனாய் இருக்கின்றான் என்று எடுத்துக்காட்டி முடிவாக கொடி, மலர், மனம் முதலியவாகவும் அவன் விளங்குவதை இயம்பியுள்ளார். அதாவது ஓரறிவுள்ள தாவரம் முதல் முடிந்த முடிவாக இறைநிலையை இந்த பாடலில் விளக்குகிறார். எப்படி எப்படி இது எப்படி என்ன? நில்லுங்க, முதல்ல இருந்து வருவோம், நில்லுங்க. இது இந்த முதல் பாட்டை பார்க்கணும். குணரகித பொருளாகி குலவா நின்ற குலவா நின்ற மறுவாகி என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். கொலை வருது. கொலை வருது. மலராகினா மலரு, வள்ளினா கொடி. கொடியா சாமி? நான் கூட நினைச்சேன் யாரு இந்த முருகன் வள்ளின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல வள்ளினா கொடி, மருனா மரம், மருனா மரம். மருவாகி, மலராகி, கொடியாகி, வள்ளியாகி, மகத்துவம் அனுத்துவமாய் தேவை. ஓகே, நில்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? நமக்கு மிகவும் ஆனந்தமளிக்கும் நறுமணம் வீசும் மலராக அம்மலரை தாங்கி நிற்கும் கொடியாகவும் இறைவனே விளங்குகின்றானாம். சரி, ஏன் திடீர்னு இது வருது? இந்த பாடலின் முடிவில் கொடியாக, மலராக, நறுமணமாக இறைவனை பற்றி கூறுவானேன். ஏன் கூறணும்? அதுக்குதான் விளக்கம் கொடுக்குறீங்களா? இறைவனை உருவம் உடையவன் என தொடங்கி அருவமாகவும் கூறப்படுகின்ற நிலையை காட்டி பின்னர் உருவாக விளங்கி நின்று சத்துவமும் அறிவுடைய குணத்தனாக மனிதருள் விளங்குவதை காட்டி அவனை நிர்குணத்தனாய் இருக்கின்றான் என்று எடுத்து காட்டி முடிவாக கொடி, மலர், மனம் முதலியவாகவும் அவன் விளங்குகின்றதை ஏம்பியுள்ளார். ஓகே, முதல்ல இருந்து அருவம், உருவம், அப்புறம் நிற்குணம், ஓரறிவுள்ள தாவுதல் முடிந்த முடிவாகிய இறைநிலையை இந்த பாடலில் இது என்ன சமயம்? அதாவது இறைவன் வந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து முடிந்த முடிவு இறைவன் வரைக்கும் எல்லாமே அவன் தான் அப்படின்ற எல்லாமே அவன் நிலை அதுதான். சரி சாமி, அப்படியே ஒரு சம்மரியை கொடுங்க. இந்த சம்மரியா? சரி, சும்மா சொல்லுங்க சாமி. எப்படி இருந்தாலும் நீங்க பிரேஸ்க்கு லேட்டா தான் போறீங்க. மணி 9 ஆகுது. சொல்லுங்க, வேற என்ன பாக்குறீங்க? அப்படியே லேட்டா போறோம்னு நீங்க காட்டி ரிமைண்ட் பண்ணி அவரை வெளியே போக வச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்ல, அவங்க பிரேயர் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. உடனே சொல்லிடுவாரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த வாரத்தை 7:30 மணி சாமி. 7:30 மணிக்கு கரெக்டா பார்த்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் 7:15 பிரேஸ் எல்லாம் முடிச்சிருவேன். நீங்க முடிக்க டைம் பாருங்க. முடிக்கிற டைம் பத்தி பேசாதீங்க, ஆரம்பிக்கிற டைம் பாருங்க. முடிக்கிற டைம் அது நம்ம கையில இல்ல, அது வள்ளலார் கையில இருக்கு. நீங்க வள்ளலார் இருக்கும். நீ நோண்டே எப்படி இருக்கும்? என்னது நோண்டுறாங்க? நாங்க கூட நோண்டல சாமி. அத்த பாருன்னா முடிய போதாங்க. அப்ப விசாரணை என்ன சாமி? அப்படியே படிச்சுட்டு அப்படியே போறதுன்னா அப்ப நான் இனிமே கிளாஸ் செய்ய முடியாது. கஷ்டம். உன் டைம் பாரியா? டைம் பாரியா விசாரம்?
ஐயா இல்லையே டைம் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம வந்து நல்லாதான் இருக்கும் சாமி. இப்ப வந்து இவரு வந்து கேள்வி கேட்கிறாரு, செல்வசேகர் ஐயா கேட்கிறாரு. அது நம்ம கையிலயா இருக்கு. அவர் இந்த கேள்வி கேட்பாரு, நாங்க பிளான் பண்ணியா வச்சிருக்கோம். சரி சாமி. ஒண்ணும் பண்ண முடியாது. சரவணா, காலைல நீங்க தானே கூப்பிட்டு கேள்வி கேட்க சொன்னீங்க. காலைல நீங்க தானே கூப்பிட்டு கேள்வி கேட்க சொன்னீங்க. ஏய், என்ன அது புது கதையா இருக்கு? நாபியா கூப்பிட்டேன் உங்களை. இல்ல சாமி, ஜோக் பண்ணிக்கிறேன். சாரி சார். சாமி, அது ஓகே வரலாறு கையில இருக்கு. நீங்க வரலாற்று பேசிங்க. நீங்க 2 பேரும் பேசி ஓகே முடிவு. ஓகே. சரி, சொல்லுங்க சாமி, முடிச்சுங்க. அவர்கிட்ட சம்மரி சொல்லுங்க. கடவுள் உருவமா இருக்கிறான். அதான் அவன் உருவமா இருக்கான், ம் உருவத்துக்குள்ள உருவமா இருக்கிறான், ம் உருவத்திலேயே உருவமா இருக்கிறான், ம் உருளே அவனே இருக்கான், அருவமா இருக்கிறான். அருவத்துல அருவமா இருக்கிறான். அறுத்துல அருவா இருக்கிறான் அவன். ம் அந்த அருளும் ஒரே ஆளா ஒரே ஆளா ஒரு அருள்னாரு அருள் இருக்கான். உருவமா அவனே இருந்தாலும் குருவா சரி, இருக்கான். அருவமாலும் சரி, எல்லாத்துலயும் அவன் ஒரு ஆளு தான் இருக்கான்ப்பா. அப்புறம் குருவா இருக்கிறான் நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள. ம் நல்ல குணத்தை விடுறான், நல்ல குணம். ம் இப்போ குணம் இல்லாம இருக்கிறான். ம் அப்புறம் நம்மளோட சேர்ந்து இருக்கிற மரமாகி மலராகி கொடியாகி எல்லாம் அனுபவமா எல்லாம் ஓரறிவுல அடுத்து வந்து அறிவில் எல்லாம் அவனே வணங்குறான். எங்க நிறைந்தவன் அப்ப சாமி, இப்ப நம்ம ஒரு கீரையை சாப்பிடுறோம்னா கடவுளை சாப்பிடுற மாதிரி வச்சுக்குவோமே. டெஃபினட்டா. ஓ, உண்மையா வந்தேன். என்ன சாமி, அப்ப என்னதான் நடக்குது இங்க? ஒரே விளையாட்டு. அவங்களா நம்மள வச்சு விளையாடிங்களா இல்ல என்ன கதை? சாமி, இல்ல நம்மள வச்சு அப்படியே விளையாண்டு பண்ணிருக்கோம், நம்ம அப்படியே பண்ணிருக்கோம். இல்லையான்ற வெளியன்ற எல்லாம் அவனாக்கா, அப்புறம் நம்ம என்னதான் இப்ப நம்மளுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப குழப்பம் இல்லை. மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கு நம்மளுக்கு. நம்ம ஜாதியா இருக்கணும், அதாவது ஏற்கூடயே இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுல எல்லாமே இறைவன் தான். நாம ஜாதியா இருக்கணும், பக்கமா இருக்கணும். ஓகே சாமி, ஒரு வழியா இறைவன் எப்படிலாம் இருக்கிறாரு பார்த்தாச்சு. சரி, சொல்லுங்க இப்ப என்ன கதை? என்ன கதை அதுக்கப்புறம் என்ன கதை முடிச்சிருவோம். 5 நிமிஷம் இருக்கு. மக்கள் எதுவும் வச்சிருப்பாங்க சாமி. வந்துட்டீங்க, எப்படி இருந்தாலும் லேட்டா தான் ஆயிடுச்சு. மக்கள் எதுவும் கேள்வி வச்சிருப்பாங்க சாமி. மக்கள் எதுவும் கேள்வி வச்சிருப்பாங்க. யாரும் வச்சு இல்லையா சாமி? ஏற்கனவே நீங்க தோத்துருக்கிறீங்க. 5 ஸ்டார் கடன் பட்டிருக்கீங்க. திருப்பி இந்த பேட்டரி கேட்டீங்க, இந்த பையன் கேள்வி கேட்டுட்டான். சொல்லு தம்பி. எனக்கு என்ன கேள்வினாக்க, நம்ம போன வாரமா நீ அண்ணன் சொல்லாத. சரி அவரதான் அண்ணன் சொல்லிக்கிறீங்க. அண்ணே, ஓ சாமி, அண்ணே சரி. அண்ணே கேக்குறாரா? அது என்ன கேள்வினாக்க, நம்ம போன வாரம் வந்து இந்த வேற எந்த தவம் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த அந்த பெருஞ்சோதியை பார்க்க முடியாது. பெருஞ்சோதி தவம் செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும். அடிச்சுட்டு பேசுறப்பா தம்பி, நீ மைக் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்க. என்னையாச்சு? நல்லா தானே கேள்வி கேட்டுட்டு இருந்த. கண்டினியூ பண்றேன். பெருஞ்சோதி தவம் செஞ்சாதான் அந்த நம்ம ஜோதி பார்க்க முடியும் சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன எனக்கு கேள்வினாக்க, அது பெருமானை எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா அந்த நீங்க சொன்ன தவத்தை? ஏன்னா காணோம். சரி, அருள் மலைப்பாட்டு அருள் விளக்கமாலை பாட்டு 90. இல்லைங்க, இதையா நான் திறக்கிறப்ப அருள் விளக்கமாலை 37. அருள் விளக்கமாலை 37. சாமி, ஏகப்பட்ட கடன் பட்டு கிடக்குறீங்க சாமி. நான் கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்தே ஆகணும். 30,000 காசு போட்டு மாவு அடிக்க. 90 காலையிலே அதான் இல்ல தவறாது. 90. நீங்க படிங்க சாமி, நீங்களே படிச்சு நீங்க வளர்ந்து சொல்லுங்க. தவறாத வேதாந்த சித்தாந்தம் முதலாம் சாற்றின்ற அந்தமெல்லாம், அந்தமெல்லாம் 6 வேதாந்த 6 அந்தங்கள், அதெல்லாம் தனித்துறைக்கும் பொருளை 6 அந்தங்களும் தனியை சொல்லுதே. அந்த இறைவனை இவராத புத்தகத்தில் தமிழ்நாட்டில் இருந்து
அதெல்லாம் பெருஞ்சொல்லி அறியக்கூடும். அற்பெருஞ்சொல்லி கொண்டா அறிய முடியும் அந்த தெய்வத்தை. ம் அதனால கண்டிப்பா சம்னாரில் இருந்து அனுபவத்திலிருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். சரியா? ஜோதியால் தான் தெரிய முடியும். எவராலும் யாராலையும் இது வந்தாலும் வேற வந்தால கண்டது கூடாது. வேற எதுவும் பார்க்க முடியாது. யாராலும் எதுனாலும் பார்க்க முடியாது. இதான் பாட்டு முடியும். ஓகேவா? ஏன் ஓகேயா, இது நான் கேட்கலையா. நான் சொன்னது வந்து அன்னைக்கு சரவணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, தவம் இப்படிதான் செய்யணும்னு. அத வள்ளல் பெருமான் எங்கேயாச்சும் சொல்லியிருக்காருன்னு கேட்கிறேன். ஆமாம். ஓ தம்பி, அந்த புருவ மத்தியில கவனம் வைக்கணும். அப்புறம் அந்த அக்குன்னு சொல்றவா எனக்கு அக்கா சொல்லணும் சொன்னீங்க, அதான் எங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே தம்பி, அது அடுத்த கிளாஸ்ல அந்த ஒவ்வொரு அது செதறி கிடக்குது அங்கங்க. இப்ப கேட்ட மூப்பாயா நாளைக்கு காலையில தான் போவாரு. அடுத்த கிளாஸ் சாமி தம்பி, அடுத்த ரெக்கார்டிங்ல அது டீட்டெயிலா போட்டு விட்டுருவோம் தம்பி. அதை நான் அந்த லிங்க் ஒன்று அனுப்பி விடுறோம்ப்பா. ஓகேண்ணா. அது செதறி கிடக்குப்பா, எடுத்து ஒண்ணுன்னா பாக்கணும். அது உரைநடை பகுதியில செதறி கிடக்குது. சரிதானே சாமி? தலை எடுக்க போது வார ஆடக்கூடாது சாமி. சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. இல்ல அவன் கேள்வி சொன்னாரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. அல்ல அதுதான் கேக்குறாரு, அந்த ஸ்டெப்லாம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நான் கூட கேட்டேன் சாமி. அடுத்த இதுல அது போட்டுருவோம் சாமி. தவத்தை பத்தி பாத்துட்டு இருக்கல, அந்த ஸ்டெப்ப தூக்கி பார்த்து போட்டு விட்டுருவோம் தம்பி. அது அடுத்த இது வரும் தம்பி. இந்த இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் அது அடுத்த வீடியோ அதான் வரும் பாரு. தவத்தை பத்தி வரலாறு என்ன சொல்லியிருக்காருன்னு டீட்டெயில் வரும். ஓகே, அது நம்ம பார்க்க முடியாது, பார்த்தாக்க அது ஒரு 2 மணி நேரம் எடுத்துரும். சரி சார், ஓகேவா? முடிச்சுவோம் சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருளிலே தரணம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அந்த கிளாஸ் போனோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. ஓகே, எல்லோருக்கும் நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஆராதனை.